போராட்டத்துல ஈடுபடும். அப்போ நீங்க ஒரு ஸ்கிரிப்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பரவலாக மக்கள் கிட்ட பரப்ப வச்சுக்கிட்டு பின்னாடி என்ன வேலை பார்க்கலீங்க அப்படின்னா, இன்னைக்கு கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டேர் நிலங்களை வந்து கையகப்படுத்திருக்கிறீங்க. எதுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன காரணத்துக்கு? அந்த நியூஸ் எங்கேயாவது வெளியே வந்ததா? இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு காலத்திலேயே நடக்காது. எப்பொழுதுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணியை வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப பண்ணதே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அடுத்து ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 50 நாளா மோர் தென் 5 ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு. இதற்காக பேசுறவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிற மீரத்தான்ஸ் வந்து ஏன் வந்து நீங்க இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குல இருக்கிற நீங்க ஏன் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி பேச மாட்டேன்றீங்க? எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேணும் அப்படின்னா, அந்த விஷயத்துல வந்து நாங்க வந்து எப்படி இருக்க, திராவிட முன்னேற்ற கழகம் பேசுதா? ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் குரல் கொடுத்து கொண்டேதான் இருக்கு. ஆனா ஆளும் வர்க்கத்துல இருக்கிற நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி ஒரு சோஃபா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகப்படுது. ஒவ்வொரு கட்சிக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வாஷிங் மிஷின் மாதிரி இங்க சோஃபா வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இந்த சோஃபா போனதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எல்லாருக்குமே வணக்கம். டாக்டர் சொன்னாலும் இல்ல, ஆக்சுவலா எல்லார்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் திருடிக்குவேன். அதான் ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும் சக்தி, ஒவ்வொருத்தர்ட்ட இருந்து போஸ்ட், ஒவ்வொருத்தர்ட்ட இருந்து அவங்க சொல்றதனுடைய விஷயத்தை எல்லாத்தையுமே சாராம்சமா எடுத்து நான் என் வழியில சொல்லிக்கிறதா. எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அண்ட் இணைஞ்சிக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. நான் எனக்கு நேர்ல யாரும் தெரியல, பட் ஐ வில் ட்ரை டு கனெக்ட். இதுல நான் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க பேசினது எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப கரெக்டா சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப ஒரு மாதிரி டிஃபென்ஸ் கேம்ல இருக்கோம், நிறைய டைம் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு. நான் நீங்க சொன்னதோட எல்லாத்தோடையும் நான் உடன்படுறேன். அதுல எனக்கு இருக்கிற சில இன்சைட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். இது ஏதோ நான் புதுசா கண்டடைஞ்சிட்டு வந்திருக்கேன், புதுசா ஒரு வழக்கம் போல அந்த வியூக வகுப்பாளர் அந்த மாதிரியான ஒரு டேகை போட்டுக்கிட்டு ஒரு எலைட் மைண்ட் செட்ல நிச்சயமா சொல்றதுக்காக இல்ல. நீங்க அப்சர்வ் பண்ணதை வந்து நான் அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டேன். நான் ஏதோ ஒண்ணு பார்த்திருப்பேன், அத உங்கள்கிட்ட உங்களுக்கு அதை ஒரு தெரியாம போயிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச 95ல ஒரு 5% என்னோட ஆட் ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெட்டரா இருக்கும்.
அண்ட் தென் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்குவேன் அப்படின்றதுக்காக தான் நான் சில பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு ஒரு சேனலுக்கு கேக்குதா நான் பேசுறது? ஓகே ஓகே ஓகே. ஒரு ஒரு சேனலுக்கு ஒரு வாட்டி வாக்ஸ் பாப் எடுக்க போயிருந்தோம். வாக்ஸ் பாப்னா இந்த மைக்கை நீட்டி மக்கள்கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த திட்டங்கள் நல்லா இருக்கா, இது எப்படி செயல்படுத்தப்படுது, இதனால நீங்க பலன் அடைஞ்சிருக்கீங்களா, அடுத்த முறை யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இந்த மாதிரி கேட்கும் பொழுது அவங்க வழக்கமா சொல்ற பதில் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, நானும் முதல்வன்ல பயனடைஞ்சோம், மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஆட்சி நடக்குது, இதெல்லாம் வழக்கமா சொல்றத சொன்னாங்க. அப்புறம் கேமராவை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை வந்து, இல்ல நாங்க இந்த வாட்டி டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதா இல்ல, நாங்க இந்த வாட்டி வந்து தாவேகாக்கு சான்ஸ் கொடுக்கலான் இருக்கோம், நாங்க விசிலுக்கு போடலான் இருக்கோம், விஜய்க்கு போடலான் இருக்கோம், விசிலுக்கு போடலான் இருக்கோம். தாவேக்கான்ற கட்சி பேரு ரெஜிஸ்டர் ஆனதை விட விஜய்க்கு போடலான் இருக்கோம், விசிலுக்கு போடலான் இருக்கோம். இது ஏங்க கேமரா முன்னாடி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, இல்லைங்க இது நான் இந்த மாதிரி சொன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது, ஒண்ணு ஒருவேளை தோத்துட்டா எல்லாரும் நாளைக்கு பயங்கரமா கலாய்ப்பாங்க. இந்த இந்த மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஒரு அண்டர் கரண்ட். நம்ம வெளியில வந்து நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறவங்கள்ட்டயோ இல்ல நேரடியா போய் பார்த்து பேசுறவங்கள்ட்டயோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, நாட் நெசசரிலி அது அப்படியே நடந்துரும்னு வந்து நிச்சயமா இல்லை. அவங்க மனசுக்குள்ளார அல்லது அவங்க ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்குள்ளார என்னென்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க வாட் எவர் நரேட்டிவ், இவங்க டிவிக்கே ஆகட்டும் இல்ல எனி கட்சி எது வேணா எடுத்துக்கிட்டோம், அவங்க என்ன நரேட்டிவ் பில்டு பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் டு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மனநிலையில இருக்காங்களோ அந்த மனநிலையில தான் அந்த டெசிஷன் படிதான் அவங்க முடிவெடுக்க போறாங்க. அவங்களுக்கு தேவையானது வந்து, நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன், அந்த டெசிஷன் சரிதான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ற மாதிரி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடு, அவ்வளவுதான். இப்போ நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட போறேன், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட போறேன்னு அவங்க மனதளோட இது நல்லா இருக்கும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு வந்து நாம நினைப்போம், நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கிறதா நினைக்கிறாங்க, மக்களை வந்து முன்னேற்ற நினைக்கிறாங்க, இந்த கட்சிக்கு போடுவோம் அப்படின்னு வந்து ஒரு ரேஷனல் தாட்டோட ஓட்டு போடுற பர்சன்டேஜ் இருக்காங்க. அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. இன்னொரு பக்கம் என்னன்னா, இது வந்து ஒரு கேமர்ஸ் மென்டாலிட்டி. ஒரு ஐபிஎல் மேட்ச் பாக்குற மாதிரி, இன்னைக்கு நான் ஆர்சிபியா சிஎஸ்கேவா, மும்பை இந்தியன்ஸா சிஎஸ்கேவா, இதுல நான் யார் சைடு நிக்கிறேன், எந்த சைடு நின்னா எனக்கு வந்து நான் வின்னிங் சைடுல இருக்கேன், ஐ வாண்ட் டு பி அந்த வின்னிங் சைடு அப்படின்னு இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி, நான் இவங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இந்த ஒரு கேமிங் மென்டாலிட்டியில முடிவெடுக்கக்கூடிய பர்சன்டேஜும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நிச்சயமா இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையானது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அல்லது என் சொந்தக்காரங்க கிட்ட இல்ல நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்னு ஆதரிச்சு பேசவோ மறுத்து பேசவோ எனக்கான பாயிண்ட்ஸ் கொடுங்க, எனக்கான தரவுகள் கொடுங்க. இப்போ 19 பார்த்தா எனக்கு டிஎம்கே தான் வேணும்னு சொல்றவங்களாகட்டும், ஏடிஎம்கே தான் வேணும்னு சொல்றவங்களாகட்டும், பிஜேபி தான் வேணும்னு சொல்றவங்களாகட்டும், ஒரு ஸ்டர்ன் ரீசன் இருக்கு அப்படின்னா நம்ம போய் அவங்கள்ட்ட பெரிய மாற்றங்கள் பண்ணிட முடியாது. இவங்களதான் வந்து அன்பொலிட்டிசைஸ்டான ஆட்கள். இன்னொரு குரூப் இருக்காங்க இல்லையா, நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல, அவங்க வந்து ஏ பொலிட்டிக்கலா இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். அவங்க ஏ பொலிட்டிக்கல்லாம் இல்ல, தமிழ்நாட்டுல யாருமே ஏ பொலிட்டிக்கல் கிடையாது. அவங்களுக்கு அவங்க நம்ம பாலிடிக்ஸ இதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படின்னு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கான தரவுகள் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது அவங்களுக்கு நிறைய கிடைக்குதோ அந்த பக்கம் தாவிடுவாங்க. இந்த வாட்டி நாம லைட்டா லூஸ் பண்ண இடம் வந்து அதுதான். அவங்களுக்கு திரும்ப 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 ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருந்தது. என்ன பாயிண்ட்ஸ்? அவங்க இது பண்றாங்க, இது சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்க வீட்டுல ஒரு பெண் இருந்தா இதை பண்ணுவீங்களா, உண்மை தமிழாக இருந்தால் ஷேர் செய்யும் அப்படின்றதுனுடைய ஒரு 5 years கழிச்சு வந்த வருஷனா, நீங்க உங்க வீட்டுல பெண்கள் இருந்தா இதை நீங்க செய்யணுமா, அடுத்து காவல்துறையோடைய அத்துமீறல்கள்லாம் எவ்வளவு நடக்குது பாருங்க, அடுத்து எல்லாரோட வீட்லயும் கோடி கோடியா காசு கொள்ளடிச்சிட்டு போறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரெடிலி அவைலபிளா எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் டு 1 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், சவுக் சங்கர் மாதிரியான ஆட்கள் பேசினதாகட்டும், அதனோட லாங் லாஸ்டிங் இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ 3 மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல 15 நாள் முன்னாடியோ ஒரு 20 நாள் முன்னாடியோ இல்ல ஒரு முந்தின நாளோ இந்த முடிவு வரல. இந்த முடிவு வந்து ஒரு மாதிரியான ஒரு அக்குமுலேட்டட் வெறுப்பு, ஒரு அக்குமுலேட்டடான காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு பிரச்சாரம். அண்ட் தென்
சில சமயம் உன் பக்கம் நியாயம் இருந்தா உனக்கு கோபம் வந்திருக்கணும்ல. உன் பக்கம் ஒரு நீதி இருக்கு, நேர்மை இருக்குன்னா அவன் பதில் சொன்னதுக்கு நீ அவன் மேல கேஸ் போட்டிருக்கணும்ல. நீ ஏன் ரியாக்டே பண்ணாம அமைதியா இருக்க? அப்ப அவன் சொல்றதுல உண்மை இருக்குமோ அப்படின்ற டவுட் மென்டாலிட்டிக்கு அந்த நியூட்ரல் ஆடியன்ஸ தள்ளினதுதான் பிரச்சனை. இது வந்து கட்சி மேல விமர்சனம் அந்த மாதிரி நான் சொல்லல, இது ஒரு லேமெண்டிங் டவுன்ல சொல்லல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்டாருக்கு நம்மளால ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸோ இல்ல இவங்களுடைய ப்ளூ பிரிண்ட இதுதான் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான பாயிண்டோ இருந்ததுன்னா மீதி வேலை அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பிரெயின் வாஷ் ஆயிடல அப்படின்றதான் உண்மை. ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ அடுத்தவங்க என்னென்ன பண்ண போறாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவோ ஒரு போஸ்டோ இல்ல ஒரு டிவில யாரோ ஒரு பிரபலமோ இல்ல ஒரு பேட்டி கொடுக்குறவரோ இல்ல இந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவரோ யாரோ ஒருத்தர் வந்து இப்போ இதான் விஷயமா, இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னு நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்லவா, எங்க மேல இப்ப ஒரு பழிய போடுவாரா, எங்க மேல பழிய போட்ட உடனே இன்னொருத்தர் வந்து இதுதான் காரணம்னு சொல்லுவாரா, அடுத்து இவர் இதை பண்ணுவாரா, அதை இந்த சேனல் இந்த மாதிரி கேரி பண்ணுமா, இதை கேரி பண்ணதுக்கு அப்புறம் இதை இவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்களா, இதுதாங்க இவனோட ஈகோ சிஸ்டம், இதுதாங்க இவங்களுடைய மாடஸ் ஆப்பராண்டின்னு சொல்லி அவங்க பண்ண போற விஷயத்த இந்த மாதிரி தான் பண்ண நீங்க முதல்ல சொன்னீங்கனாலே அவங்களோட பிளான் ஃபர்ஸ்ட் ஒரு சர்டன் லெவலுக்கு ஒரு ஜெர்க் வரும். அந்த ஜெர்க்கே வரலன்னா கூட மறுபடியே அவங்க பண்றாங்கன்னா கூட நீங்க இதை ஒரு ஒன் ஸ்டெப் போய் இவங்க இதை பத்தி தான் சொல்ல போறாங்க, இவங்க இதை பத்தி தான் செய்ய போறாங்க அப்படின்றத வந்து நாம உரிச்சு முன்னாடி தட்டுல வச்சுட்டா போதும். அந்த முடிவை வந்து எடுத்துக்கொள்றவங்க ஈஸியா எடுத்துக்குவாங்க. நாம போய் இல்லை இவர்கள் மோசம், இவர்கள் மோசம், இவர்கள் சரியில்லை, இவர்களுக்கு வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரியான டார்கெட்டட் அட்டாக் தான் இவங்க பண்றாங்க, இவங்கள்ட்ட சப்ஸ்டன்ஸ் இல்ல, இவங்க செய்யறதெல்லாம் பாவம், இந்த மாதிரி நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நீங்க அழுகுனி ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, பொறாமையில இருக்கிறீங்க, எரியுதா எரியட்டும், கதறு கதறு பதறு பதறு, இந்த மாதிரியான கேமுக்குள்ளார உங்களை இழுத்துட்டு போவாங்க. ஒரு ஃபோர்ட்டே இருக்கு. என்ன ஃபோர்ட்டே? 25 வருஷமா, அதாவது 2000ல இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. இந்த அஜித் விஜய் ரைவல்ரி 2001ல இருந்து வச்சுக்கோங்களேன், 25 இயர்ஸ். அந்த 25 இயர்ஸ் வந்து மாறி மாதிரி எந்த பாலிடிக்ஸும் பேசாம, எந்த விதமான டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பத்தியும் பேசாம, எந்த வித நலத்திட்டங்கள் பத்தியும் எதை பத்தியுமே பேசாம, எதிரில இருக்கிறவனை விட நான் தான் பெட்ரு அப்படின்னு கூட சொல்லாம, எதிரில இருக்கிறவன் ஒரு சரியில்லாத ஆளு, ஹோப்லெஸ், அது இது, அவருடைய உருவ குறைபாடோ இல்ல ஒரு குணக்குறைபாடு ஏதோ ஒண்ணு ஸ்லாண்டர் மட்டும் பண்ணி 25 இயர்ஸ் டைம் ஆகியிருக்க ஒருத்தவங்களை வந்து ஒரு குரூப்பை வந்து நீங்க போய் வந்து அரசியல் படுத்துறேன், அவருக்கு நான் சொல்கிறேன், தம்பி உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, உங்களுக்கு ஒரு கன்சர்ன் சொல்லட்டுமா, அப்படி போறது வந்து பலனளிக்கும். அவங்களுடைய ஃபோர்ட்டுக்குள்ளார நாமளும் இறங்கி போய் உன்னை நான் கலாய்க்கிறேன், உனக்கு நான் பதிலடி கொடுக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு ட்ராப். அந்த ட்ராப்குள்ளார போயே ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஃபோர்ட்டுக்குள்ளார அவங்களை எப்ப இழுத்துட்டு வருவீங்க? அவங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கறதாகட்டும், இதுதான் கொஸ்டின், நீ என்ன எவ்வளவு வேணா திட்டு, என்ன வேணா பண்ணு, நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் போக மாட்டேன், இதுக்கு பதில் சொல்லிட்டு என்ன திட்டு, இல்ல நீ திட்டு முடி, நான் 2 பேரும் டேஷ் 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 திட்டி முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களோட ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபோர்ட்டே உள்ளார போய் மீம் அதுன்னு போறதுக்கு பதில் கேட்கறதுக்கு, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் தயக்கமா இருக்குன்னு அவங்கள உள்ள கொண்டு வந்தாலும் இது வேலைக்காகும். ஒண்ணு. இன்னொன்னு, ட்விட்டர் ஒரு பக்கம், ஃபேஸ்புக் ஒரு பக்கம், இன்ஸ்டா ஒரு பக்கம், இது எல்லாம் தாண்டி வாட்ஸ்அப் இல்லாம அவங்க டார்கெட் பண்ண மைக்ரோ குரூப்ஸ் வந்து சிலது இருந்தது. உதாரணமா இந்த ஸ்விக்கி டிரைவர்ஸ், அந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்காக ஏசி செட்டப், ஏசி ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிற இடம் இருக்கு, சாரி, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இந்த அரசு சில வேலைகள் செஞ்சிருந்தாலும் கூட அவங்க நேரம் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா. உதாரணம் இப்போ வண்டி வாடகைக்கு எடுக்கிறவங்க இல்ல ஆக்டிங் டிரைவர்ஸை வந்து ரெகுலரா வாங்குறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இது பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிரைவர்ஸும் ஒரு 4-5 மைக்ரோ குரூப்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு 300 டிரைவர் இருக்கிற குரூப், அதே மாதிரி ஸ்விக்கி டெலிவரி பீப்புளுக்கு அவங்களுக்குள்ளார ஒரு குரூப்ஸ், இது போக மகளிர் சுய உதவி குழு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மைக்ரோ குரூப்ஸ் இருக்கோ அந்த எல்லா குரூப்ஸ்லயுமே அவங்க இருந்திருக்காங்க. ஐடி எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கன்ஃபஷன் அந்த பேஜ் ஆகட்டும், இன்னும் ரொம்ப திடமா சொல்லணும்னா விஜய் டிவி பாக்குறவங்களுக்கு, சிறகடிக்க ஆசை சீரியல் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து
இங்க நடக்கிற மாதிரியான ஈவெண்ட்டை அப்படியே அங்க பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிக்கிறதுல வந்து ரொம்ப கேரக்டரை வந்து பழி வாங்குறதுக்கு வந்து அவங்க மாமியார் கஷ்டப்படுறாங்க, மாமியார் முனைகிறாங்க, அதுக்கடுத்து எதிரிகள் ரொம்ப பிளான் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க தான் கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரி சட்டிலா இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க. நம்ம ட்விட்டர்ல வந்து பதிலடிகள் 1000 சொன்னாலும், ஃபேஸ்புக்ல பதிலடிகள் 1000 சொன்னாலும், இன்ஸ்டா பதிலடிகள் சொன்னாலும் அதெல்லாம் ஒர்க் ஆகாம இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்தெந்த மோடெல்லாம் மக்கள்கிட்ட டைரக்ட் கனெக்ட் இருக்கோ, எந்தெந்த மோடெல்லாம் பிரச்சாரம் இல்லாத ஒரு பிரச்சாரத்தை பண்ண முடியுமோ, எந்தெந்த மோடுல எல்லாம் நீங்க நேரடியா இவருக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லாம சப்ளிமினலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலயுமே அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான ஸ்பேஸுக்கு அவங்கள நகர்த்துறத விட்டுட்டு அவங்களுக்கு நான் பதிலடி சொல்றேன், இன்னைக்கு இவருக்கு நான் இதுக்கு பதில் சொல்றேன், இன்னைக்கு இவரை நான் கலாய்ச்சி சொல்றேன்ன்றது பெருசா எடுபடாதுன்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரியான ஒரு உபாயங்களை எந்த மாதிரி பயன்படுத்தலாம்னா, இந்த கண்டென்ட் ட்விட்டருக்கு போக வேண்டிய கண்டென்ட் நான் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையோட ட்விட்டருக்காக மட்டும் இதை பண்றேன். இது நேரடியா தலைவர்கள் இதை எடுத்துக்கிட்டா ஓகே, நேரடியா செலிபிரிட்டிஸ்க்கு போனா ஓகே. இது இல்லாம சில பக்கெட்ஸ், அதாவது வெர்டிகல்ஸ், உதாரணமா இவங்க சொல்ல போற விஷயத்தினுடைய ஃபேக்ட் செக் என்னால நல்லா பண்ண முடியும், இவங்க சொல்ல போற விஷயத்த வந்து என்னால ஒரு பதில் உரை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா என்னால நல்லா பண்ண முடியும். இன்னொரு இதுல வந்து இவங்க சொல்ல போற விஷயத்துக்கு இவங்களோட அடுத்த கட்ட ப்ளூபிரிண்ட் என்னவா இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கடுத்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து இன்னும் அழகா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு 4 டிஃப்ரெண்ட் வெர்டிகல் நம்மளால பண்ண முடியும்னா, அந்த 4-5 வெர்டிகல்ல வந்து கன்சாலிடேட் பண்ணி ஈஸிலி அவைலபிள் வாட்ஸ்அப்லயோ, ட்விட்டர்லயோ, ஃபேஸ்புக்லயோ அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயோ, சோசியல் மீடியாலயோ புஷ் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் இந்த நரேட்டிவை கவுண்டர் பண்ண முடியுமே ஒழிய, அவங்களுக்கு ஒரு ரிப்ளைலயோ இல்ல ஒரு கமெண்ட்லயோ இல்ல ஒரு பதிலடியிலயோ ஒரு ரீட்வீட்லயோ பதில் சொல்லிட முடியாது. ஒரு மாஸ் ஹிஸ்டீரியால மாட்டி இருக்கிறவங்க அவங்க பண்றது என்னன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க ரொம்ப தற்கூரியா இருக்காங்க, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி உண்மையே கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்றது ரொம்ப நல்லா தெரியும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணா எந்த மாதிரி ட்ரிகர் ஆவாங்கன்னு தெரியும். நீங்க எவ்வளவு கரெக்டா பாயிண்ட் புள்ளி விவரத்தோட சொன்னாலும் அது புரியாத மாதிரியே நடிக்க தெரியும்னா அவங்க வந்து இந்த மாரிச்சன் மாயமானா ஓடுற மாதிரி அங்கேயும் ஓடுற ஒரு குரூப்னு அர்த்தம். அவங்களை கூட்டு தம்பி நான் உன்னை அரசியல்படுத்துகிறேன், உனக்கு நான் எஜுகேட் பண்ணுகிறேன், உண்மை என்னன்னு சொல்லுகிறேன்னு எனர்ஜி அதுல ஸ்பெண்ட் பண்றதோட செட் ஆஃப் ஆட்கள் இல்ல அடுத்த இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல வாக்காளர்களாக மாறக்கூடிய ஆட்களுக்கு உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செட்டு எப்படியெல்லாம் எவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத அந்த குரூப் எக்ஸ்போஸ் பண்ணா இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும், இன்னும் நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும் நான் நம்புறேன். ஒரு 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 குற்றச்சாட்டை தூக்கி போட்டுருவாங்க, ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டு அதை டிவியேட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு குற்றச்சாட்டு. என்னன்னா, டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டாக போறாங்களாம், டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டாக போறாங்களாம். சரி, கூட்டம் ஆகும்பொழுது பதில் சொன்னா பரவாயில்ல, கூட்டம் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க, அவங்க ஆக மாட்டாங்கன்னு ஊர்ஜிதம் கொடுக்க முடியுமா? இப்போ அது எப்படி ஒரு கல்யாண மேடையிலே வந்து நீ டைவர்ஸ் பண்ணிட மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அதுக்கு காலியை கேட்டு அந்த டோன்ல பேசுற ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டோன்லயே சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன, இல்லை நாங்க இதுக்கெல்லாம் சேர மாட்டோம், டிஎம்கே பிஜேபி சேர வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இது வந்து ஆட்சியில இருக்கும்போது. ஆட்சி இல்லாத பொழுது என்ன பண்ணுவாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே சேர போதான் இந்த ஊகத்தின் அடிப்படையில் அவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படியெல்லாம் சேராது, அப்படியெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் நடந்தா என்ன, அதற்கு ஆமான்னு பதில் சொன்னாலும் அது டிராப்ல மாட்டுறது, இல்லன்னு பதில் சொன்னாலும் டிராப்ல மாட்டுறதுதான். சினாரியோல எந்த மாதிரி கவுண்டர் பண்ணலாம்னா, டிஎம்கே பிஜேபி கூட்டு சேர போறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, சேர்றாங்கன்றது ரெண்டாவது, எக்ஸிஸ்டிங் டிவிகே அண்ட் பிஜேபியோட கூட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா அப்படின்னு சொல்லி போட முடியும்னா, இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய த்வாட் பண்ற ஸ்ட்ராட்டஜி. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர போறாங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? டிஎம்கே ஏடிஎம்கே சேர்றது இருக்கட்டும், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்த இடங்கள் எது இப்ப அவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எடப்பாடி மேலனா எதுக்கு எடப்பாடியை மட்டும் ஜெயிக்க வச்சிருக்கீங்க, அங்க இருக்கிற வேட்பாளர் மட்டும் எப்படி திடீர்னு காணா போனாரு? சோ ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு நெக்ஸஸ கேட்கும் பொழுது அவங்களோட அடுத்த மூவ் வந்து ஒரு 2 மூவ்ஸ் to 3 மூவ்ஸ் தள்ளி போகும்னா அது வந்து ஒரு நல்ல இம்பாக்ட். தட்ஸ் ஹவ் வி வில் பில்ட்னு நான் நம்புறேன்.
அதே மாதிரி இந்த மேக்னிஃபையர் எஃபெக்ட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேஸ்புக்கில் எனது பதிவை திருடி விட்டார்கள், ட்விட்டரில் எனது ட்வீட்டை காப்பி அடித்து இவர் எழுதி விட்டார் அப்படின்னு புலம்புறதெல்லாம் பார்த்திருப்போம். இப்ப அந்த மாதிரி இல்லை. ஒரு பக்கம் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் போட்டோம்னா அந்த கண்டென்ட் யார் பேர்ல எங்க சுத்துன்றது நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது feel free to fetch content from Facebook, ட்விட்டர்ல இருந்தீங்கன்னா feel free to fetch content from Twitter, feel free to fetch content from Insta. இத கிராஸ் ப்ரோமோட் பண்ணும்பொழுது இல்ல கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு ஹோல்சம் பிக்சர் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். வெரி பவர்ஃபுல், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா என்னால ஒரு ரீல்ஸ்ல பதிலடி கொடுக்க முடியறதுல வந்து ட்விட்டர்ல கொடுக்க முடியல அப்படின்னா ட்விட்டர்ல மட்டும் இயங்கி பயனி. பழைய பிளாகர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் பிளாக் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்லோவா ஆர்குட் வந்தது. ஆர்குட் வந்த சமயம் வந்து ஃபேஸ்புக் அப்பதான் ஸ்டார்டிங். ஆர்குட் யார் எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ். லக்கிலி அந்த டைம் முடிஞ்சு ஃபேஸ்புக் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒரு 30% டிஎம்கே திராவிடியன் சப்போர்ட்டர்ஸ், 70% நாம் தமிழ் ஸ்டில் அவங்க சப்போர்ட்ல தான் இருக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் தலையெடுக்கும் பொழுது அந்த பிளாட்ஃபார்மை வந்து எந்த அளவுக்கு யார் கண்ட்ரோல் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸ்புக் ஆரம்ப டைம்ல வந்து அந்த நாம் தமிழர், ஆர்குட்டோடைய அந்த பீக் டைம்ல நாம் தமிழர் இருக்கும்பொழுதுதான் 2G இஷ்யூ 2009 ஈழப்படுகொலைக்கு இவங்க காரணமானாங்க. அந்த 2Gல 1,76,000 கோடி அடிச்சுட்டாங்க அப்படின்றது தொடர்ந்து பரப்பப்படுது. அப்போ ஒரு மீடியம்னு ஒண்ணு இருந்தா அந்த மீடியத்துல வந்து உண்மை பரப்புறதோட போய் பரப்புறதுக்காக ஒரு மாசான ஒரு ஆர்மியே உட்கார்ந்துருக்குன்றது டிவி கேம்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போனா கூட வேற ஒரு என்டிட்டி இந்த காரியம் தான் பண்ணிருக்காங்க. இந்த 2G சாக முடியுது, 2014 ஆட்சி பறிபோகுது காங்கிரஸ்க்கு, இவங்களுக்கும் டிஎம்கேக்கும் ஆட்சி போகுது. பாத்தீங்கன்னா ஸ்லோவா ரைட் விங் கண்ட்ரோல் எடுக்காங்க. குஜராத்ல இல்லையா, குஜராத்ல வந்து பாலாறு தேனாரம் ஓடுதா அந்த டைப்ல இருந்தது. ஒரு சைனாவோட இமேஜ் எடுத்து இது குஜராத் அப்படின்னு சொன்னது இருந்தது. ஸ்லோவா என்ன பண்றாங்க, அவங்க ஆட்சி வந்ததுக்கு அந்த ஈகோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஃபேஸ்புக்கோட பீக் அட்டைன் ஆகிற சமயத்துல இங்க ஃபேஸ்புக் அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூடியூபோடைய மானிட்டைசேஷன் பாலிசிஸ் ஆகட்டும், யூடியூபோடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஸ்கூல் உருவாகிறதாகட்டும், யூடியூபோடைய டைரக்டா பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை ப்ரமோட் பண்றேன், மோஸ்ட் ஹேப்பனிங் திங் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் நான் ப்ரமோட் பண்றேன், ரொம்ப நல்லா பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஆகும் பொழுது அந்த கண்ட்ரோல் திரும்ப டிஎம்கே சைடு வருது. 2015 ஜெயலலிதா டெத்துக்கு அப்புறம் 2015, 16, 17 கலைஞர் ஜெயலலிதாவுடைய டெத்துக்கு அப்புறம் யூடியூபோட ஒட்டுமொத்தமா இருந்திருக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கே சைடு இருந்திருக்கு. ஆர் அட்லீஸ்ட் ஏடிஎம்கேவை எதிர்ப்பு முனைபவர்கள் எல்லாருமே அந்த ஒரு குடையின் கீழ் வந்து நிக்கிறாங்க. அந்த யூடியூப் மீடியம் கண்ட்ரோல்ல எடுக்கும் பொழுது 2019 சாத்தியமாகுது. 2019 இருந்து 2021 வந்து ஏன் சாத்தியமான யூடியூப் திரும்ப கண்ட்ரோல்ல இருக்கு. 24 வரைக்கும் ஏன் சாத்தியமான திரும்ப யூடியூப் கண்ட்ரோல்ல இருக்கு. 2024 அப்புறம் யூடியூப் எல்லாம் தாண்டி யூடியூப் ஆர்குட் இடத்துக்கும் ஃபேஸ்புக்கோட இடத்துக்கு இன்ஸ்டா வந்ததுக்கு அப்புறம் அந்த டில்ட் ஆகும். நம்ம இந்த இன்ஸ்டாவுக்கு மூவ் ஆகிறதுக்குள்ள எல்லாமே முடியும். இப்போ இன்ஸ்டாவுக்கு ஒருவேளை முன்னாடியே மூவ் ஆயிருந்தால், இன்னும் முன்னாடியே போய் ரீல்ஸ் போட்டிருந்தால், முன்னாடியே இது செஞ்சிருந்தால் எல்லாம் சாத்தியமாயிருக்கும்னா கண்டிப்பா ஆயிருக்காது. 1% கூட ஆயிருக்கு. ஏன்னா இன்ஸ்டா போறது வந்து நான் பாலிடிக்ஸ் கத்துக்க போல, நான் ஓப்பனா சொல்றேன். இன்ஸ்டா கத்துக்க போறது குக்கிங் வீடியோ பாக்குறதுக்கோ, நாய் வீடியோ பாக்குறதுக்கோ, நடிகை போட்டோ பாக்குறதுக்கோ, டிராவலிங் பிளேஸ் பாக்குறதுக்கோ, பிரியாணி எந்த கடை நல்லா இருக்கும்னு இதுதான் பார்க்க போறேன் அப்படின்னா நான் பாலிடிக்ஸ் கன்சியூம் பண்றதுக்காக நான் இன்ஸ்டா போறது இல்லை. எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஒரு அமேசான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபெஸ்டிவல் டே சேல், இந்த சேலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல எல்லாம் சூப்பரா கிடைக்கும், 35% ஆஃபரா, நீங்க பிளிப்கார்ட்டை நம்பி ஏமாறாதீங்க, அமேசான் கிட்ட வாங்க. மார்க்கெட்டிங் மூலயமா தான் இந்த கட்சி உள்ள போயிருக்காங்க அப்படின்னும் பொழுது நான் முன்னாடியே போய் ரீல்ஸ் போட்டு கொட்டுன்னு கொட்டி தள்ளியிருந்தேன் என்றால், பேசியிருந்தேன் என்றால் ஏதாவது பெருசா மாறி இருக்குமானா மாறி இருக்காது. இன்ஸ்டால இருக்கிறதுமே அன்பொலிட்டிசைஸ்டு ஆடியன்ஸ் தான். இந்த அன்பொலிட்டிசைஸ்டு ஆடியன்ஸ் ஹிட் ஆகிறதை விட, அவங்கள்ட்ட போய் ரீச் ஆகுறதை விட, நான் பொலிட்டிசைஸ்டா தான் இருக்கேன், ஒருவேளை ஆனா கோபமா இருக்கேன், நான் பொலிட்டிசைஸ்டா இல்ல ஆனா நான்
பொலிட்டிசைஸ்டா ஆகிறதுக்கு வந்து எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பாளர்கள் கிட்ட இருந்து நான் கியூஸ் எடுத்துக்கிறேன். உதாரணமா நான் சீமான்ட்டே இருந்து எடுத்துக்கிறேன், நான் வந்து அண்ணாமலைட்டே இருந்து எடுத்துக்கிறேன், நான் வந்து என்ன சொல்றது ஒரு நிலம் அமைப்புட்டே இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்னோட ப்ரீகர்சர்ஸ் ஆர் ப்ரீடெசஸர்ஸ் கிட்ட இருந்து கேடி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன்னு போறவங்க தான் பண்ண வேண்டிய ஆட்களை ஒழிய அவங்கள்ட்ட தான் கேன்வஸ் பண்ணணுமே ஒழிய எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம் யூசர்ஸை நான் வந்து பொலிட்டிசைஸ் பண்றேன்னு இறங்குறது வந்து பாயிண்ட்லெஸ். நாம் பை த டைம் நாம் இதுல ரெடி ஆகும் பொழுது என்ன ஆகும்னா ரெடிட்டோட த்ரெட்ஸ் வந்து நிற்கும். தாண்டி டிக்டாக் பேன் ஒருவேளை ரிமூவ் பண்றாங்கன்னா இன்ஸ்டால இருக்கிற மொத்த கூட்டமும் டிக்டாக்ல போய் நிற்கும். இந்த மீடியம் மாறுறது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த மீடியத்தோட ஸ்டிக் ஆன் ஆகிறது தான் பெரிய உபாயம். நம்ம நினைச்சா நம்ம மாட்டிக்குவோம். சொல்றேன், மீடியம் எப்படி மாறினாலும் ஒண்ணு பேசுற மீடியமா இருக்கும், இல்ல எழுதுற மீடியமா இருக்கும், இல்ல இந்த மாதிரியான பாட்காஸ்ட் மாதிரியான லிசனிங் மீடியமா இருக்கும், இல்ல மீம் ஒன்லி மீடியமா இருக்கும், இல்ல பிரிண்ட் மீடியாவா இருக்கும். அது எதுவாக வேணா இருக்கட்டும், எனக்கான கச்சா பொருள் வந்து இதுல வீடியோவாக எதுவாக தள்ளுறதுக்கு என்னுடைய கோர் டெப்த் நாலேஜ் இருக்கு, கோர் பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு என்கிட்ட ஆட்கள் இருக்காங்க. கோரான ஆட்கள் வச்சு நான் கோரான விஷயம் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அவங்க எந்த மீடியம் மாறினாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது. சோ அடுத்த ஜெனரேஷன் இன்ஸ்டாக்கு பதிலாக வேற எதை அடாப்ட் பண்ணிக்க போறாங்களோ அந்த மீடியம் உள்ளார போறது வெல் அண்ட் குட். ஆனா அது மட்டுமே போதாது. பழைய மீடியாஸ் பழைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல மல்டிஃபேசட்டடா இயங்குறதுக்கான வழிவகைகளை உருவாக்கிட்டா அது போதும். இப்போ ஒரு ஒரு பிடிஎஃப் வந்து ஒருத்தர் அப்லோட் பண்ணி ChatGPT எனக்கு இது சம்மரி கொடு அப்படின்னு கேட்கறாங்கன்னா அந்த ஒரு ChatGPTயோ இல்ல ஒரு கிளாடோ என்ன சம்மரைஸ் பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரியான புல்லட்டின் பாயிண்ட்ஸா நீங்க யார்கிட்டயே கொடுத்தா கூட அவங்களுக்கு அது போதும். இது ஒரு நல்ல உபாயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில விஷயம் சொல்றோம் திரும்ப நம்ம பேசுறது வந்து ஒருவேளை நமக்கு வேல்யூ இருக்காதோ, தொடர்ந்து இதையே பேசிட்டு இருக்கோம், நம்ம போர் அடிக்கிறோம்னு நினைப்பாங்களோ, நம்ம ரொம்ப முட்டை போடுறோம்னு நினைப்பாங்களோ, இவனுக்கு இந்த கண்டென்ட் தான் வரும் நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பத்தின ஒரு இமேஜ் ட்ராப்ல நம்ம மாட்டிக்க வேண்டாம். நீங்க ஒரு சேயிங் இருக்குல்ல, நோ மேன் ஸ்டெப்ஸ் இன் தி சேம் ரிவர் ட்வைஸ். அந்த மேனும் அதுக்கப்புறம் சேம் மேன் இல்ல, ரிவரும் சேம் மேன் இல்ல. நீங்க ஒரே கண்டென்ட்டை ஒரே ஆடியன்ஸ் கிட்ட நீங்க திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட லிசன் பண்ற இன்னொரு ஒரு செட்டு இருந்துகிட்டே இருக்கும், அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இது ரெபிட்டேட்டிவா இருக்கு, இது ரிடண்டன்ட்டா இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம விட்டா அந்த ப்ராப்ளம் வந்து அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு சார் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சில நிலத்தை வந்து கையகப்படுத்திருக்காங்க, அதை பத்தி எந்த நியூஸ் மீடியாலையும் வரல. நியூஸ் மீடியால அது வரவே கூடாது, நியூஸ் மீடியால அது வரவும் வராது. பாதி பேர் அவங்க பேருள்ள இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க சிம்பத்தைஸ்டா இருப்பாங்க, இல்ல இதை நான் பண்றதன் மூலியமா சுத்தி இருக்கக்கூடிய மத்த சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டா எனக்கு வேலைக்கு பிரச்சனையா. சோ இந்த விஷயங்கள்னால அது காலி பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வாட்ஸ் பீயிங் செட் இன் தி நியூஸ் தான் வந்து ஆக்சுவல் நியூஸ். இப்போ இந்த நிலம் கையகப்படுத்துறது ஒரு பக்கம் ஒரு இதுனா, டிவிக்கு வழக்கறிஞரே போய் ஒருத்தவங்க வந்து டிவிக்கு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன நியூஸ் வந்து கலைஞர் டிவி தவிர வேற எதுலயும் போகாது. அம்பாசமுத்திரம் கல்லடைக்குறிச்சியில வந்து ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு, அப்பா அம்மான வெட்டி கொண்டுருக்காங்க, சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கலைஞர் டிவியோ இல்ல ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் பாலிமர் சேனலை தாண்டியோ வேற எதுக்குமே வந்து போகவே போகாது. ஒருத்தர் தன்னோட எக்ஸ்பர்டீஸ் சொல்றாரு, நரல் லோகேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே தான் பயங்கரமா போராடுவோம், எங்களுக்குள்ள நெட் டு நெட் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து அவர் இதை சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து வெளியே போகாது. இது என்ன ஆகும்னா, இது எல்லாமே ஆல் அட் ஒன்ஸ் வரும்பொழுது நம்மளுக்கு யூஸ்வலாவே இருக்கிற இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா, இந்த மூணுத்தை பத்தி நான் கருத்து சொல்லணும், இந்த மூணுத்தை பத்தி என்னோட ஆடியன்ஸ்ட சொல்லணும்னு போகும்பொழுது ஃபோக்கஸ்டா போறது வந்து போகாம ஜாக் ஆஃப் ஒன். இப்போ 1 2 3 3% இருக்காங்க. முதல் பர்சன் வந்து 30% சொல்லுவாங்க, ரெண்டாவது பர்சன்ட் இந்த மூணு இஷ்யூவை பத்தி 30% சொல்லுவாங்க, 30 யாரா ஒருத்தருக்கு ஒரு 100% வேணும்னா மூணு பேரோட கண்டென்ட் கேட்டாலும் எனக்கு ஒரு இஷ்யூல 100% கிடைக்கணும் போது அது ரீச் ஆகாது. அதுக்கு பதிலா யாரா ஒருத்தர் 100% ஒரு இஷ்யூவை பத்தி 100% சொன்னா இன்னும் போய் ரீச் ஆகுறதுக்கான இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான பாயிண்ட் இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, might be a very bad example. Still மாரிதாஸோட எக்ஸ்பிளைனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸ்பிளைனர்ஸே கிடையாது. அது வந்து நீ எந்த மாதிரி சிந்திக்கணும், நீ எந்த மாதிரி சொல்லணும்,
இது உண்மையோ பொய்யோ, இவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நான் என்ன உபாயம் யூஸ் பண்றேன் பாரு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, செஞ்சுட்டாங்களா, இது போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு சும்மானாச்சும் ஒரு எக்ஸல் ஷீட்டையாவது போட்டுட்டு பேசும்போது அது வந்து உண்மை சொல்லுதல் அப்படின்றத தாண்டி நீங்க இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, நான் உண்மை மாதிரி ஒண்ணு சொல்றேன் அப்படின்ற ஒரு உபாயம் வரைக்கும் அந்த சைடு போகும். சோ உண்மை மாதிரி சொல்றவங்களுக்கே அந்த மாதிரி நான் நான் இதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துட்டு சொல்ல தயாராகிறேன் அப்படின்னு அவங்க முன்வரும் பொழுது உண்மையவே சொல்றதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்லயோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்லயோ போனா ஒரு மீம்ஸ்க்கு கிடைக்கிற வரவேற்பு இல்ல ஒரு சட்டையர் ஒரு ஸ்பூஃப்க்கு கிடைக்கிற வரவேற்பு வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு. ஃபீல்ட்ல கிடைக்கிற வரவேற்பு வந்து இவர் சொன்ன வந்து நான் உங்களுக்கு உண்மை சொல்றேன் பாருங்க, இவர் சொன்ன விஷயத்துக்கான மாற்று ஒண்ணு இருக்கு, அதை எப்படி சொல்றேன் பாருங்கன்னு சொல்லும் பொழுது முன்னே சொன்ன அந்த பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் என்னோட ஓட்டை நான் டிசைட் பண்றேன், இவங்க சொல்றதை வச்சு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து பயங்கரமா போய் நிச்சயமா ரீச் ஆகும். ஏன்னா ஸ்டெர்லைட் நேரத்துல வந்து ஸ்டெர்லைட்டோட பொய்கள் என்னென்ன, ஸ்டெர்லைட் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஏடிஎம்கேக்கு எதிராக இந்த பாணியில தான் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து மேக்னிஃபை பண்ணப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான கோயிங் பேக் டு த ரூட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. எம்ஜிஆர் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணாரு, ஏது செஞ்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஒரே ஒரு வாட்டி கூட ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு மோசமா நடந்துக்கிற மாதிரியோ இல்ல ஒரு பாட்டு கூட வந்து மோசமானவன் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இமேஜ் தான். ஒரு பாசிட்டிவ் இமேஜ் எந்த அளவுக்கு பில்டப் ஆச்சுன்னா அவர் ஒரு பியூரோக்ராட்ஸ் கிட்ட கூட்டு இப்ப செல்வராஜியோ எந்த மேட்டருக்கு எல்லாரும் கலாய்க்கிறாங்களோ இந்த தெர்மோகோல் மேட்டருக்கு அதுக்கு ஆக்சுவல் மூலக்காரன் தான் வந்து எம்ஜிஆர் தான். ஆஸ்பெஸ்டா ஷீட்டை போட்டு ஆத்த ஃபுல்லா மூடிட்டா எவாபரேட் ஆகாது இல்ல அப்படின்னு சொல்லி உண்மையிலே அதற்கான பண்ணாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் இருக்கு. சோ இப்படி ஒரு வயது ஒரு ட்ரால் மெட்டீரியலாக இருக்கு காப்பாற்றப்பட்டதுன்னா அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர், அவர் நாளும் தெரிந்தவர், சிறந்தவர், அவர் அன்பானவர், ரோட்ல ஒரு ஆயா போனா அவரிடம் அன்பா கட்டி பிடிப்பார், ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி கொஞ்சுவார், ஒரு இயேசுநாதருக்கு நிகரான ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பில்டப் வந்து இல்லை, எம்ஜிஆர் அப்படி இல்லை, எம்ஜிஆர் வாட்ச்ல டிக் டிக் சத்தம் கேட்காது, எம்ஜிஆருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எம்ஜிஆருடைய காலின் நிறம் சிவப்பு இல்ல, இதெல்லாம் போய் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அந்த டைம் வந்து அந்த மயக்கத்துல இருந்து அவங்க வெளியே வரவும் மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்டா கூட தூக்கம் கலைஞ்சாலும் தூங்குற மாதிரி நடிக்கிற மாதிரி அதை ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்கன்னா சொல்றது வேஸ்ட். அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணாங்க, ஷா கமிஷன் என்னென்ன பண்ணாங்க, இஸ்மாயில் கமிஷன் என்னென்ன பண்ணாங்க, ராஜாமன்னர் கமிட்டி என்னென்ன பண்ணுச்சு, அவங்களுடைய திருச்செந்தூர் வேல் எங்க போச்சு, இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புறது மூலமாவும் அவங்களுடைய நிர்வாக குறைபாடு எவ்வளவு மோசமா இருக்குன்னு காட்டுறது மூலமாவும் ஒரு அரசு எப்படி நடத்தணும்ன்ற ப்ளூ பிரிண்டை முன்னாடியே இந்த சொல்றது மூலமாவும் இவங்க அடுத்து என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்றது மூலமாவும் பொலிட்டிசைஸ்டுக்கு விமர்சனங்கள் அல்லது பொலிட்டிசைஸ்டான ஆடியன்ஸை வச்சுதான் அந்த 13 வருஷத்தை வந்து வீழ்த்தினாங்களே ஒழிய எம்ஜிஆர் மோசமானவர், எம்ஜிஆருக்கு கலர் இல்லை, எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாது, எம்ஜிஆருக்கு வந்து 2 மனைவி, இதை சொல்லி வந்து வீழ்த்ததை விட இந்த மாதிரி அறிவுபூர்வமா சொல்லி வீழ்த்தினதுதான் ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அது திரும்ப ஒர்க் அவுட் ஆகும். எம்ஜிஆரே அந்த மாதிரி வீழ்த்த முடியும் என்றால் விஜய் வீழ்த்த முடியாதவர் அல்லவே அல்ல. அட்லீஸ்ட் எம்ஜிஆர் கூட ஒரு ஆதரவர்ஜனா கிடையாது. எம்ஜிஆர் கூட வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரியான விஜய் கீழே இழுத்து விடக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கூட எம்ஜிஆர்கிட்ட கிடையாது ஆரம்ப கால டைம்ல. சோ அந்த ஒரு எம்ஜிஆருடைய ஆட்சி பிரச்சாரத்தால் வீழும் என்றால், ஒரு கலைஞருடைய ஆட்சி பிரச்சாரத்தால் வீழும் என்றால், ஒரு ஜெயலலிதாவோட ஆட்சி பிரச்சாரத்தால் வீழும் என்றால் நிச்சயமாக விஜயோட ஆட்சியுமே வந்து மாற்ற முடியும். அதை மாற்றதுக்கு வந்து நான் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டேன், எனக்கு அடுத்த மாசம் அதுக்கு எஃபெக்ட் தெரியும்னே தெரியாது. அதை வந்து ஒரு ஸ்லோ பில்டப்பா இந்த துறைக்கு இவங்க அக்கௌண்டபிள், இந்த துறைக்கு இவங்க இதை நோக்கி நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு சேனலைஸ்டான ஒரு டார்கெட்டடான ஒரு உபாயத்தோடு நான் செயல்படுறேன், நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா செயல்படுறேன், இல்ல ஒரு டீமா செயல்படுறாங்கன்னா இந்த டீம் இதை நோக்கி போகும் அப்படின்னு போகும்போது அவங்களை கார்னர் பண்றதுக்கான ஸ்பேஸ் வரும். அவங்க கலாய்க்கிறாங்க, அவங்கள மாதிரி நாமளும் பதிலுக்கு கலாய்க்கிறோம்னா அது தொடர்ந்து ஒரு எக்கோ சேம்பர், திரும்ப திரும்ப அந்த கலாய்ப்பு நடந்துகிட்டே இருக்குமே ஒழிய ஆக்சுவல் மேட்டருக்கு வரவே மாட்டாங்க. இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 30 ரூபா வாங்குறீங்க,
டிஎம்கே 3 டிஏ சக்தினா நீங்க அவங்க 3 மடங்கு காசு வாங்குற, நீங்க 3 டைம்ஸ் டிஏ சக்தியா? இந்த கேள்வியை இந்த மாதிரி அவங்க முன்னாடி த்ரோ பண்ணால் ஒழிய அவங்கள்ட்ட இருந்து பதில் வராது. சோ அதற்கு அவங்கள கார்னர் பண்ற மாதிரி நரேட்டிவை டில்ட் பண்ணால் ஒழிய இதை மாத்த முடியாதுன்னு நான் நம்புறேன். ஆனா பேசிக் அப்சர்வேஷன், ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், ஐயோ நம்ம தோத்துட்டோம், ஐயோ நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ற இடத்துல இருக்கோம், ஐயோ இவங்க இவ்வளவு தூரம் கலாய்க்கிறாங்க, கலாய்ச்சிட்டு போட்டோம், திட்டு வாங்குங்க, அசிங்கப்படுங்க, இல்ல என்ன இருக்கு, இல்ல ஒண்ணும் கிடையாது. எண்ட் பாயிண்ட் நீங்க அசிங்கப்பட்டீங்களா இல்ல அவங்க அசிங்கப்பட்டு போனாங்களா அப்படின்றது மேட்டர் இல்ல. எது ஆக்சுவல் பாயிண்டோ எது ஆக்சுவலா சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டாங்களான்னு. தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நடந்துகிட்டே இருக்கு. இவருக்கு ஆன்சர்பிளா இருக்கிறவர் ஏன் இதற்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் இப்போ நடந்த அந்த ராணுவ பள்ளியில் தூக்கில் மாட்டி போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் இது கேள்வி கேட்க? ஒண்ணு விஜய கேள்வி கேட்கணும். விஜய கேள்வி கேட்கலையா, விஜய கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களை கேள்வி கேட்டா போதும். அது அதை தாண்டி அன்னைக்கு இந்த கேள்வி கேட்ட அடுத்த ராத்திரியே ஆட்சி மாறிடும், அடுத்ததுலயே இவங்க திருந்திடுவாங்க அப்படின்ற ஃப்ரூட் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த ஒரு மேக்னிபிகேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு போய் அதை மல்டிப்ளை பண்றதுக்கு வேற ஒரு ஆள் இருப்பாங்க, அதை அவங்க பாத்துக்கலாம். அவங்க அதை எப்படி பண்ணுவாங்களோ அதை அவங்க மோல்ட் பண்ணி கொண்டு போய்ப்பாங்க. நம்மளுடைய ஆரிஜின் பாயிண்ட்ல நான் என்னுடைய சொல்ல வந்த விஷயத்துல நான் டெப்தா நிக்கிறேன்னா எனக்கு இது சொல்றதுக்கான ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இருக்கு, நான் குயிக் ரெஸ்பான்ஸுக்கும் நான் டெப்தா போறதுக்குமான ரேஷியோ எவ்வளவு பிரிச்சுக்கிறேன். உதாரணமா இப்போ அவங்களுக்கான பதிலடியை நான் வந்து உடனடியாக கொடுக்குறேன்னா 100%, அந்த ஒரு 100%க்கு நான் கம்பல்சிவா ஒரு இம்பல்சிவா நான் அதுக்கு பதில் சொல்றதை விட ஒரு 70% நான் ரிசர்ச் பண்றேன், 30% நான் குயிக் ரியாக்ஷன் பண்றேன்னு ஒரு 70-30 நம்ம பிரிச்சுக்கிட்டா கூட போதும். பேசிக் ஐடியா இருந்துட்டா இந்த ஒரு 5 இயர்ஸ்ன்றது வந்து டூ மச் ஆஃப் டைம் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ரொம்ப நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிறத ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சாரி, நான் நிறைய பேசிட்டே போயிட்டேன், நான் இன்டரப்ட் பண்ணலன்னு. இதான் பேசிக்கா, இதான் நான் பார்த்த ஒரு அப்சர்வேஷன்ஸ் வந்து இதுதான் டாக்டர். அது எஸ் 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 ப்ளீஸ் சார், எல்லாருமே தெரியும். எஸ் சார். ஒரு நிமிஷம். கேக்குதா? ஹாய் உமா, நாங்க வந்து ஓஜி பேட்சோட ஃபாலோவர்ஸ். பிலால், நீங்க, கார்த்திக் ராமசாமி, சென்பாலன் எல்லாரையும் வந்து ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணி அரசியல் கற்று பழகிக்கணும். தேங்க்யூ ஃபார் ஆல் த எஃபர்ட்ஸ். நீங்கள் அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். இட் வாஸ் அ ப்ளஷர் டு லிசன் டு யூ. அதாவது ஒரு சிலர் பேசுகிற போது வந்து எப்பவுமே அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சிலர் பேசும்போது அந்த கோபம் இருக்காது, ஃப்ளோ இருக்காது. லிசனர்ஸ் ப்ளஷர்னு நான் சொல்லுவேன் அதை. நீங்கள்லாம் பேசும்போது அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட கேட்டுட்டு இருக்கலாம். நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ், கருத்துக்கள் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப உடன்படுறேன். அது வந்து ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இன்னொருத்தர் சொல்லி வேலிடேட் பண்ணும்போது அதோட பாயிண்ட்ஸ் வந்து ஓகே, நான் நினச்சிருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு வேலிடேஷன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெரிய இதுனா, நீங்கள் சொல்கிற டைம் லைன் இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப இன்ஃபார்ம்டு மைனாரிட்டியாக இருந்தாலும் வெல் ஆர்கனைஸ்டாக வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து எவ்வளோ மெஜாரிட்டியாக இருந்தாலும் அன்இன்ஃபார்ம்டாக அன்ஆர்கனைஸ்டாக இருக்கோமோ, அந்த ஆர்கனைஸ்டாக. எஸ் மேம், எனக்கு நீங்க உங்க கேள்வியில இருக்க அந்த நியாயம் ரொம்ப புரியுது.
ஆனா எனக்கு நான் ரொம்ப நாள் நானும் இதான் நம்பினேன். ஏன் அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, மத்தவங்க எல்லாரும் எவ்வளவு ஒரு சிங்க்ரனைஸ்டா இதை பரப்புறாங்க, ஏன் வந்து ஒரு டிராவிடியன் ஐடியாலஜி உள்ள ஒருத்தரால இதை பண்ண முடியல அப்படின்னும் பொழுது நான் நான் ரொம்ப ஒரு ஆதங்கம் இருந்தது. பட் லேட்டா ரியலைஸ் பண்ணது என்னன்னா, ஒரு நாளும் அந்த சிங்க் வரவே வராது. அந்த சிங்க் வந்துருச்சுன்னா நம்ம சொல்ற அந்த எனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒண்ணு இருக்கு, எனக்கான திங்கிங் ஒண்ணு இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி நான் பிளைண்டா ஃபாலோ பண்ணணும், நான் சுயமா முடிவெடுக்கிறேன். அந்த ஒரு சுயமாய் முடிவெடுக்கும் தன்மை யார் யார்கிட்டலாம் இருக்கோ, சுயமா யார் யார் நான் யோசிக்கிறேன், உன்னோட கண்டென்ட் நான் எதுக்கு நான் வெறுமனே ஃபார்வர்ட் பண்ணணும், இல்ல நீ சொன்னது எதுக்கு நான் பிளைண்டா ஆமாமான்னு தலையாட்டி நான் கேட்கணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு வரவே வராது, எப்பயுமே நடக்காது. அது காரணம் அந்த ஃப்ரீவில் அல்லது அந்த ஃப்ரீ தாட் ப்ராசஸ். இது வந்து வரமும் இதுதான், சாபமும் அதுதான். அப்ப இது எந்த மாதிரி சாபம்னா, அவங்க சாதாரணமா ஒரு ஒரு ட்ரெண்ட் பண்றதை விட, ஒரு ஹேஷ்டேக்ல அவங்க பரப்புறதை விட, எல்லாரும் ஒரே டாபிக் ஒரு நாள்ல பேசுறதை விட நாம பேசுறது வந்து ரொம்ப வாய்ஸ் கம்மியா தான் எப்பயுமே இருக்கும். அதை நம்ம மாற்றவே முடியாது. ஆனா இதை எப்படி கவுண்டர் பண்ண முடியும்னா, ஒரு விஷயத்த வந்து நீ நல்லா கவுண்டர் கொடுக்கறது வந்து, நீ நல்லா கவுண்டர் கொடுக்குற, நான் உன்னை விட பயங்கரமா கவுண்டர் கொடுக்குறேன், நீ சொல்றதை விட என்னால இன்னும் இன்டெப்தா சொல்ல முடியும். அப்போ இட்ஸ் நாட் அஸ் வெர்சஸ் தெம், இட்ஸ் அஸ் வெர்சஸ் அஸ்ன்னு மாறும் பொழுது அந்த கேப் வந்து ரொம்ப ஈஸியா ஃபில் ஆயிடும் நான் நினைக்கிறேன். ஒரு 1000 பேர் சேர்ந்து அங்கே குவைத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், சென்னையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா சரியா இருக்கும், சரியாவே இருக்காது. ஒண்ணு அவங்க ரிலீஜியஸ் ஃபேண்டம்ல இருப்பாங்க, ரிலீஜியஸ் இந்துவாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள் சொல்லிடுவாங்க, உண்மையாக மோடி பக்தராக இருந்தால் ஷேர் செய்யுங்கள் சொல்லிடுவாங்க, அண்ணாவோட ரசிகையாக இருந்தால் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், அண்ணான்னு போடுங்க நாங்க பண்ணிடுவோம். இங்க நீங்க உண்மையான திராவிடனா இருந்தால் ஷேர் செய்யவும், இல்லை உண்மையான ஸ்டாலின் ரசிகராக இருந்தால் ஷேர் செய்யவும் நீங்க சொன்னீங்கன்னா, திராவிடன் நீ சொல்றதுக்காகலாம் என்னால ஷேர் பண்ண முடியாதுன்ற அந்த ரேஷனல் மைண்ட் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. சோ அந்த அஸ் வெர்சஸ் தெம் அப்படின்றதுக்கு பதிலா அது அஸ் வெர்சஸ் அஸ். இவர் சொல்றதை காட்டிலும் இன்னொரு ஒரு தகவலை என்னால சொல்ல முடியும் என்றால், இவர் சொல்வதை விட இன்னும் மேம்பட்ட தகவலா சொல்ல முடியும் என்றால், இவர் சொன்னதை விட்டு இன்னும் ஈஸியாவும் கன்சைஸ்டாவும் இன்னும் ஷார்ப்பாவும் வெட்டியாவும் ஏத்தகு வார்த்தைகளோட என்னால சொல்ல முடியும் என்றால், மோட் ஆஃப் கம்யூனிகேஷனா சொல்ல முடியும் என்றால், அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியா சாட்டிலைட் ஆயிடும் நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜெயலலின்னு இருக்காங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாரு, காதர் மைதீன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, 60 ஆண்டு கால கூட்டணியில இருந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது காதர் மைதீன் தப்பா பேசுறாரு. 60 ஆண்டு கால கூட்டணி கிடையாது, எங்க ஆல்ரெடி 2 டேர்ம் ஜெயலலிதா கூட இருந்தாங்க, அதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தா அது 60 ஆண்டுகள் கூட்டணி கிடையாது, அவங்க ஏற்கனவே முறிஞ்சதும் சேர்ந்ததும் இருக்கு. சோ காதர் மைதீன் போறது சரி தவறுன்னு சொல்றது ஒரு புறம் இருந்தாலும், இவர் சொல்றது ஒரு ஃபேக்சுவல் மிஸ்டேக் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹிட்டா கிடைக்குது, ஒரு ஃபர்ஸ்ட் ரெபூட்டெல்லாம் வருது அப்படின்னா, அதுக்கடுத்து அவங்க சொல்றதுக்கான விஷயம் வந்து அவங்க உண்மையே சொன்னா கூட அதனோட நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாகும். சோ அப்போ இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ஒரு 100 பேர் தேவை, இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு 1000 பேர் தேவையில்ல. இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களோ, டிராவிடியன் சப்போர்ட்டிங் மைண்ட் செட் உள்ளவங்களோ எல்லாருமே ஒருமித்த குரல்ல கேட்கணும். If the truth is so sharp, if the matter is so convincing, if the voice is too loud, single sane voice is enough நான் நம்புறேன். அப்போ அந்த ஒரு சிங்கிள் சேன் வாய்ஸஸ் அல்லது சிங்கிள் ஷார்ப் ரியாக்ஷன்ஸ் ஆர் சிங்கிள் டார்கெட்டட் டிமிஸ்டிஃபைங் பண்றவங்க, டிமிஸ்டிக் பண்றவங்க, டீபங்க் பண்றவங்க இருந்தா போதும், அவங்களுடைய எஃபெக்ட் வந்து மல்டிஃபோல்டா ஆகும். அவங்க சொல்றதற்கு பதில் மத்தவங்க கேட்டா போதும், அவங்க சொல்றதுக்கான நீங்க ரியாக்ஷன் என்னன்னு சொன்னா போதும். ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க, சிங்க்ரனைஸ்டா பேசுறாங்க, அவங்கள மாதிரி அது வராத வரைக்கும் தான் இந்த அறிவு இயக்கம் வந்து ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கிறதா அர்த்தம். இது வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் நமக்கு நாமே கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லல. நீங்க என்ன சொன்னாலும் ஒரு தீம் சாங் வந்து எடுபடாது. நீங்க டக்குனு எழுந்து 50 முழக்கங்களுக்கு சொல்லுங்கன்னா 1 நிமிஷம் எல்லாருமே திணறுவாங்க. நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொன்னா நான் டிஎம்கே ஓட்டு போடுறேன், கலைஞர் தான் என் தலைவர், 50 முழக்கம் டக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்ல தயங்குறேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
நீங்க சொல்றது எதுக்கு நான் உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணணும், நான் என்ன யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் பிகாஸ் நீங்க சொன்னீங்கன்றதுக்காக அதை பேரண்ட் பண்ணாம அவங்க யோசிச்சு அவங்க ரேஷனலா முடிவெடுக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த பலம். நம்மள்ட்ட இல்லாத ஒண்ணு நம்மள்ட்ட இல்லாத ஒரு கெட்ட குணம் வந்து அவங்கள்ட்ட இருக்குன்றதுக்காக நாம் அது பின்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம இந்த ட்ராப்ல தான் இருந்தோம்னு நான் சொல்ல. இன்னைக்கு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு, இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக், இதுதான் இன்னைக்கு பயங்கரமான விஷயம், இன்னைக்கு இதுதான் பயங்கரமா பரவுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பரவுறதை விட இவருக்கு கொடுத்த பதில் இது, இவருக்கு இது கொடுத்த ரெபியூட்டல் இது, இவருக்கு இது கொடுத்த கவுண்டர் இது அப்படின்னு சொல்லி உண்மையில நடந்தது போச்சுன்னா போதும். இப்போ நீ பரந்தாமனுடைய அந்த பிரஸ் மீட் யார் யார் பாத்தீங்க? நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? பரந்தாமனோடது வந்து ஏன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ரீச் ஆச்சுன்னா, அவர் பேசுனதுல வந்து எனக்கு ஒரு கன்வின்சிங்கான ஒரு பதில் இருக்கு. இந்த கன்வின்சிங்கான பதிலை வந்து நான் ரொம்ப கரெக்டா ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த கன்வின்சிங்கான பதிலை தாண்டி இதை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி உன்னோட தகுதியை நான் வந்து A to Z நான் ஒண்ணா சொல்றேன். இந்த மாதிரி ஆட்களுக்காக என் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பழசுல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ், கரண்ட்ல உனக்கு இது தகுதி இருக்கா, அடுத்து வாட் ஆக்சுவலி இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும்பொழுது இதை எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா வந்து கோ பேக் நிர்மல் அல்லது நிர்மல் டவுன் டவுன், பதில் சொல்லுங்க நிர்மல், இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ஓட்டி அதுல வந்து இத்தனை இம்ப்ரெஷன் வந்திருக்கு, இத்தனை பேர் கேட்கிறாங்க, அதுல வந்து நாம சந்தோஷப்பட்டுக்கிறத விட ஒரு மெஷர்டு ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பா அந்த பதில் வந்து ரொம்ப அவங்கள இன்னும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்றேன். அதனாலதான் இன்ஸ்டாகிராம்ல தலைவா வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி கச்சேரி, ராவண மோண்டா, இந்த மாதிரி 1000 ரீல்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு ஜென்சி டிஎம்கே பையனோ அல்லது ஒரு நியூட்ரலான ஒரு ஆளோ சட்டம் ஒழுங்கு சொன்னீங்களே, இந்த கேள்வி என்ன ஆச்சு, இந்த கேள்விக்கான பதில் என்ன ஆச்சு, இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லி எந்தவித மியூசிக்கும் இல்லாம, எந்தவித மேக்கப்பும் இல்லாம, எந்தவித ஸ்டுடியோ செட்டப்பும் இல்லாம அவங்க இருந்த இடத்துலயே அவங்க பேசுறது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. அதனாலதான் அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க வீடு வைக்க ஆள் அனுப்புறாங்க. ஸோ அந்த மெஷர்டு ரியாக்ஷன் வந்து நம்ம கொடுத்தா போதும். நம்மளுடைய ஒரு மெஷர்டு ரியாக்ஷனுடைய ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் இல்லாம நேரடியா பேசுறதோட ரியாக்ஷன் வந்து ஃபேஸ்புக்லயோ எதிர்வினைகள் அல்லது எதிர்பார்த்த இம்பாக்ட் கொடுக்காம போகலாம். ஆனா அது ரீச் ஆகுற மட்டும் ரீச் ஆகும். இதை நான் அனுபவபூர்வமா எப்படி உணர்ந்துக்கிட்டேன்னா, நான் நிறைய பாலிடிக்ஸ் கண்டென்ட் பேசியிருக்கேன், பாலிடிக்ஸ் பல பஞ்சாயத்துலயும் மாட்டிருக்கேன், எல்லா விங் கிட்டையும் அடி வாங்கியிருக்கேன், டிஎம்கே விங்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், ஏடிஎம்கே விங்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். இந்த மேட்டர் எல்லாம் ஐயோ எல்லாரும் மென்டலியும் ஓடும். இல்ல நம்ம போய் பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம், ரோட்ல எல்லாரும் பார்த்து ஏதாவது கேட்பாங்கன்னா ஒரு 100 பேர் பார்த்துருப்போம்னா அதுல ஒரு 10 பேர் தான் நம்ம பேசுற பாலிடிக்ஸ் கண்டென்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. நான் ஒரு 10 வருஷமா பேசுறேன், ஒரு 4-5 வருஷமா இன்டர்வியூஸ் தரேன், இன்டர்வியூஸ் எடுக்கிறேன், முக்கிய தலைவர்கள் எல்லாரும் எடுத்திருக்கேன். அதுல எல்லாம் வராத ஒரு ரீச் வந்து ஒரு நான் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டா ஒரு நான் பொலிட்டிக்கல் சேனல்ல பேசும்பொழுது ரீச் ஆகுது. ஒரு நாய்க்கு நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட மேட்டரோ, இல்ல நீங்க மாட்டு மூத்திரம் கொடுக்கிறதுனால உங்களுக்கு உண்மையிலே குணமாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு பதில் கேள்வி கேட்கறது வந்து பெருசா ரீச் ஆயிருக்குன்னா, இந்த பொலிட்டிசைஸ்டு கண்டென்ட்டை எல்லாம் விட பாலிடிக்ஸ் நான் பெருசா பேசிட்டேன்னு நினைக்கிறத விட ரொம்ப சாதாரணமான ஒரு மீடியத்துல சாதாரணமான ஒரு கேள்வியை ரொம்ப நியூட்ரலா நேச்சுரலா கேட்கும்போது அது ரீச் ஆக ஈஸியா ரீச் ஆயிடுது. ஸோ நான் அந்த ஒரு மெஷர்டு ஆக்ஷன் சஸ்டெயின்டா நான் லவ் கத்துறத விட நான் மெஷர்டா நான் இதை பேசிட்டு என்னோட ஃபைனல் இதுதான், நான் இதுல இருந்து மூவ் ஆன் ஆகி நான் அடுத்த டாபிக் போறேன்னு நீங்க அடுத்த டாபிக் போனாதான் அவன் அடுத்த டாபிக் ஓடி வருவான். அந்த ஒரு டாபிக் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த எப்பப்பெல்லாம் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதோ அன்று காலை 6 மணி இருக்கும், எனக்கு ஒரு போன் அடித்தது, ட்ரிங் ட்ரிங் என்று ஒலிக்கும் பொழுது நான் அட்டன் செய்தேன், மறுமுனையில் நான் தான் ஸ்டாலின் பேசுகிறேன் என்றார். என்ன தலைவரே இந்த நேரத்தில் என்று கேட்டேன். திமுகவும் அதிமுகவும் சேர போறோம், நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று சொன்னார். அப்படியே எனக்கு ஷாக் ஆனது. இந்த டெம்ப்ளேட்ல எத்தனை பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்க பாருங்களேன். ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்பொழுது காலங்காத்தால 6 மணி இருக்கும், கோழி கொக்கரகோன்னு கூச்சு. இது வந்து எய்தர் திருமா சொல்றாரு, இல்ல சண்முகம் சொல்றாங்க, இல்ல காதர் மைதீன் சொல்றாரு, யாரும் ஒருத்தர் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல இருந்து வந்து நவந்து போக முடியாத அளவுக்கு இத திரும்ப 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 பேரட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த சக்கர யுகத்துல நீங்க மாட்டீங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க இது பதில் சொல்ற நேரத்துல
நாங்க வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம். இந்த திருவண்ணாமலை, இந்த கோயம்புத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய சில கோயில்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு நார்த் இந்தியன் கோயில்களுக்கு எங்கேயா போனோம்னா டக்குன்னு அவங்க மேல சாணி அடிச்சுட்டு இங்க பாருங்க ஏதோ அசிங்கம் ஒட்டி இருக்கீங்கன்னா இங்க தண்ணி வச்சு கழுவுங்க அப்படின்னு கையில கொடுக்கும்போது ஐயோ அப்படின்னு நம்ம தட்டி கழுவுற நேரத்துல பர்ச திருடுற கும்பலுடைய என்ன உபாயமோ அதே உபாயம் தான் இவங்க பண்றது. சோ அவங்க செஸ்ல ஒரு மூவ் பண்ணிட்டாங்க, நான் அதுக்கு நல்ல மூவ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த கும்பல் என்ன பண்ணுன்னா கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் வச்சு எல்லா போர்டையும் கலைச்சு விட்டுரும். என்ன இப்படி கலைச்சிட்டீங்கன்னு நீங்க கேட்கும்போது உனக்கு விளையாட தெரியலன்னு சொல்லு, ஏன் கலைச்சிட்டேன்னு கேட்டேன்னா கதறியா கதறுன்னு சொல்லு. இவங்ககிட்ட இந்த பதில் சொல்றதை விட நீங்க அடுத்த போர்டுக்கு நகர்ந்து போங்க, நீங்க அடுத்த கேம்க்கு நகர்ந்து போங்க, அடுத்த கொஸ்டினுக்கு நகர்ந்து போங்க, மேக் தம் ஆன்சர். அவங்களுக்கு ஆன்சர் சொல்ல தெரியலன்றதையாவது சொல்லுங்க. உங்களுக்கு ஆன்சர் சொல்ல தெரியல, அடுத்து நீ என்ன குற்றச்சாட்டு சொல்ல போற நானே சொல்றேன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் தேர் ப்ளூ பிரிண்ட். அது இன்னும் ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாரி எனக்கு லெங்க்தியா தான் பதில் சொல்ல வந்துச்சு. இதுக்கு இந்த சஸ்டெயின்டு அட்டாக்ன்றது இல்ல சஸ்டெயின்டு பதிலடின்றது சஸ்டெயின்டு ரியாக்ஷன்ன்றது நாம நினைக்கிற அளவுக்கு சூப்பரான விஷயம் கிடையாது. பாலிடிக்ஸ் அல்லது அந்த கவுண்டர் கொடுக்கிறது ஆல்வேஸ் ஹாஸ் பீன் அ ஒன் மேன் ஷோ ஆர் ஒன் பர்சன் ஷோ. அந்த what we need is numerous one man show, numerous standalone contents, numerous one man show இருந்தா போதும். not 100 people or 1000 people speaking in the same voice of one person. இது ஏற்படுத்துற இம்பாக்ட விட இது இன்னும் பெருசா ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. வணக்கம் டாக்டர். ஆக்சுவலி ஸ்பேஸ்குள்ளே வரும்போது டாக்டர் நீங்கள் இருந்தீங்க உள்ள வந்து உங்களுடைய ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆயிருக்கு. ஆனால் குரல் வந்து உங்கள் குரல் எனக்கு நல்லா பரிச்சயமாக இருக்குது. ஆனால் இது உங்கள் குரல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரல் யாரோட குரல்ரா அப்படின்னு சரி ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். கேட்போம்னா அந்த குரல் பரிச்சயமாகவே இருக்குது எனக்கு. என்ன இது ரொம்ப நேரமாக அந்த குரல் பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவும் தெரியலைன்ற போது அப்புறம் ரொம்ப நேரம் பேசி முடிச்ச உடனே என்ன நம்ம பேச வேண்டியதுதான் அந்த குரலே பேசிடுச்சு, நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உட்காந்து போது ஆந்தை வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து கார்த்திக் ராமசாமி உமா இது தேவையில்லாமல் எதுக்கு உமாவெல்லாம் இந்த பொண்ணுகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. உமா வயசா அதுதான் ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கடும். அப்புறம் சரி ஓகே அதை உமா இருக்கிறாப்புல அப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு செய்தியை மட்டும் வந்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நிச்சயமா வந்து இப்போ ஒரு கடந்த 10 நாளாக வந்து சமூக வலைத்தளம் நம்ம பேசக்கூடிய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டை தாண்டி நம்ம ஏன் பேசுகிறோம்ன்றதுலாம் பல காரணிகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இனிமேல் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம பேசுறதுனால எதுவும் மாற்றத்தை உருவாக்க முடியுமா? இங்கே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம அமைதியாக இருப்போம் தவறு நடக்கட்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது கிடையாது. அதுக்கு உமாவும் பதில் சொன்னாப்ப நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா இங்கே ஒரு புனித பிம்பங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதை கேள்வி எழுப்புறதுல நமக்கே தயக்கம் இருக்கு. நமக்கே அப்படின்னு சொல்றது ஒரு ரேஷனல் அன்பயாஸ்டு டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நம்ம இருக்கிறோம்ல, நமக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருக்கு. ஐயோ இவரை போய் எப்படி அடிக்கிறது? இங்க பிரச்சனையே அதுவாக தான் இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது அதுதான். அது டிஎம்கே வந்து அவங்க திருப்பி இப்போ எவால்வேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியலை நாங்கள் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை நம்ம எதை நோக்கி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளை வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு எதிரியாக கட்டமைத்துருவார்கள். ஏனென்றால் இது இந்திய சாதிய சமூகம், ஓரளவுக்கு நம்மளை சொல்லிடுவாங்க. சிறுபான்மையினருக்கு இவங்க தான், இவங்களை தவிர்த்துட்டு வேற யாருமே பேச முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ பாட்டாளி வர்க்கத்துக்கு இவங்க தான், தொழிலாளர் வர்க்கத்துக்கு இவங்க தான். இன்னொன்று கம்யூனிச தோழர்கள் என்றாலே வந்து ஒரு பிம்பம் வந்து அவங்க வந்து நிச்சயமாக வந்து கொள்கைக்காக புரட்சி பேசிக்கிட்டு இருக்கவங்க, அவங்க வந்து அரசியலை வந்து தூய்மையாக பார்க்குறவங்க, அவங்கக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு போது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து அவர்களை கேள்வி எழுப்புவதில் வந்து நம்ம நபர்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய தயக்கம் இருக்குது. அந்த தயக்கம் உடைக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது தலைவர் வந்து தகைசால் தமிழர் சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் கடுமையாக எனக்கு விமர்சனம் வந்தது. நான் தலைவர்கிட்ட சொன்னேன்,
திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திராவிடர் கழகத்திலும் இருப்பவர்களை வந்து நீங்க வந்து கொடுக்கணும்னீங்க சொல்லியிருந்தப்போ முதல் 2 வந்து ஐயா சங்கரையாவுக்கு கொடுத்தாங்க, ஐயா நல்லகத்துக்கு கொடுத்தாங்க. மரணமடைந்தவர்களை குறித்து பேசுவது கொள்வதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது அரசுடைய நிலைப்பாடு, தலைவர்களுடைய நிலைப்பாடு கிடையாது. அப்புறம் இவருக்கு கொடுத்தாங்க, குமரி அனந்தனுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் தான் இவருக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி கொடுத்தாங்க. கடைசியா வந்து எல்லா வகையிலும் யார் யாரெல்லாம் டிஎம்கேவை எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போது எதிர்த்திருக்காங்களோ ஐயா காதர் மைதி. இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, நீங்க கொடுத்த யாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து நாகரிகமாக பேண வேண்டும், அரசியலை வந்து நான் வந்து கொண்டு செல்லணும்னு நினைக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை வந்து எந்த அளவிற்கு, அதாவது அது ஒரு பொய்யான செய்தி. இன்னைக்கு கேட்டார்ல உமா பரந்தாமன் செய்தியை கேட்டீங்களா, கேட்ட கேள்வி அதான். முதல்ல திமுகவினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், அதிமுகவினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது 2 பேர் அஃபீஷியலா பேசினதா யாருக்கிட்டையாவது ப்ரூஃப் இருக்கா? கேள்விதான். யாருக்கிட்டையாவது ப்ரூஃப் இருக்காரா? ப்ரூஃபை கொண்டுட்டு வாங்க, பேசலாம். எப்ப இந்த இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் இங்க பேசியிருக்காரு, அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரோ கொள்கை பரப்பு செயலாளரோ இல்ல ஒரு பொதுக்குழு உறுப்பினரோ பேசியிருக்காங்க, அவங்க ஆபீஸ்ல வச்சு பேசியிருக்காங்க, இவங்க ஆபீஸ்ல வச்சு பேசியிருக்காங்க, அதுல நாங்க இருந்தோம், அதாவது சொல்லுங்க. எதுவுமே இல்லை. ஆனா தொடர்ந்து காலையில எந்திரிச்ச உடனே கிளம்பிடுறாங்க. ஏதாவது இப்ப சரத்தினுடைய அந்த பேராசிட்டமால் மாத்திரை நுணுக்கிய பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு அமைச்சரே இப்படி இருக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஊடக கண்டனங்கள் அரசை நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து. அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இன்றைக்கு அவர் சண்முகம் தோழர் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு பொய்யை வந்து ஒரு என்ன சொல்றது, மக்களுக்காக மட்டுமே பாடுபடக்கூடிய இந்த 5 ஆண்டுகள் எந்த விதத்திலும் அவர் தவறு செய்தார் என்று யாருமே குற்றம் சொல்ல முடியாத ஒரு நபரை வந்து நீங்க ஒரு அசிங்கமான ஒரு நிலைப்பாட்டில் வச்சு பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு நான் இதுக்கு இடைமறிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்க ரொம்ப ஃப்ளோல போறீங்க, ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. எனக்கு ஜஸ்ட் இதனோட ஒரு ஆதங்கம் தான் இதனோட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி உங்களுடைய பாணி தான் எப்பயுமே கரெக்டா இருந்திருக்கு. நான் பல நேரம் வந்து நீங்க ஏன் வைகோ கூட்டணியில் இருக்கும் பொழுதும் திட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள், இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ரெகுலரா கேட்பாங்க. ஆனா நீங்க கமெண்ட்ஸ்ல இல்ல உங்களோட ரிப்ளைஸ்ல எல்லாம் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடுகளை நான் கேள்வி கேட்டே தான் இருப்பேன். அவர் கூட்டணியில் இருக்காரு இல்லைன்னு சொல்லி நீங்க செயல்படுத்தினதான் எண்டுல வந்து சரின்னு ஆச்சு. இப்போ காதர் முஸ்லிம் மேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இதெல்லாம் சண்முகம் மேட்டருக்கு வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது பொய், இது சரியில்லை, இது பொய்ன்னு நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம். அவங்க திரும்ப இது சொல்லுவாங்க, நம்ம திரும்ப பொய்யும். அவங்களுக்கு அதுதான் வேணும். அவர் வந்து இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால 2 பேரும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆதவால் அனுப்பப்பட்டவர்னு அவர் அதுதான் பேசுவாரு. நம்ம வந்து இவ்வளவு பேசுற நீங்க ஏன் வாச்சாட்டிக்கு முழு காரணமா இருக்கக்கூடிய செங்கோட்டையனோட சமரசம் செய்து கொண்டீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து வாங்கன்னு இது வரைக்கும் யாருமே அவரை கேட்கல. திமுக அதிமுக சேர்றது வந்து ரொம்ப பெரிய பிழைனா, டிடிஐ சிபிஎம் பிரிஞ்சிருக்காங்களே, ஏதோ ஒரு வகையில ஒரு கொள்கை டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஏன் 2 கட்சியா இருக்கு? அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கலாம்ல. இல்ல ஏன் ஒன்னா ஆகுறாங்க? தனித்தனியாவே எப்பயுமே இருக்கலாம்ல. ஏன் ஒரே கூட்டணிக்கு போறாங்க? எம்எல்ஏங்களோட தேவைப்படும் போது சேர்றீங்க, தேவைப்படும் போது வேணான்றீங்க, அதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு சண்முகத்துக்கிட்ட யாரும் இது வரைக்கும் கேள்வி கேட்கவே இல்லை. எல்லாரும் வந்து நீங்க சொல்றது உண்மை இருக்கா போயிருக்கா, அவங்க போட்டு வச்சதுக்கான ரெஸ்பான்ஸ்ல நம்ம மாட்டிக்கிறோம்னு நினைக்கிறேங்க. அதுதான் இந்த ரெஸ்பான்ஸ்ல வந்து நம்ம கிட்ட ஒரு ஐயோ இவங்களை போய் இவங்க ஒரு பிம்பம் இருக்குல்ல. இப்ப ஆனந்த விகடன்ல வந்து அண்ணன் திருமாவை வந்து போட்டு சுட்டு மாட்டி வந்து அட்டைப்படத்துல போட்டு 4 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் போது நாங்க இறங்கி அடிக்கிறோம், திமுக தாண்டா கொள்கை சார்ந்து பேசுது, கொள்கைக்காக இயங்கக்கூடிய இயக்கம் திமுக மட்டும்தாண்டா, திருமா கொள்கை சார்ந்து பேசுறான்னு சொல்லு. அப்ப அதை கூட நான் ஏத்துக்கிறேன். திருமா மட்டும்தான் கொள்கை சார்ந்து பேசுறதுன்னு சொல்லாதன்னு சொல்லும் போது நம்முடன் முரண்பட்ட பத்திரிகையாளர்கள், முற்போக்கு பார்வை கொண்டவர்கள், பொதுத்தளத்துல இயக்கக்கூடிய திராவிட சித்தாந்த ஆதரவாளர்கள் எல்லாரும் இன்னைக்கு எங்க மூஞ்சியை கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணுமா வேணாமா? கண்டிப்பா என்ன அப்படிங்கறத கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? இல்ல நீங்க சொன்ன அந்த புனித பிம்பத்துல மாற்றுறது, அந்த குட்மேன் டிராப்ன்றது வந்து அதுதான். இப்போ இந்த கில்லி சரத் அவருடைய மேட்டர்லயே பாருங்களேன், ரொம்ப எவிடென்ட்டா எல்லாருக்குமே தெரியுது. அது உண்மை பொய்ன்றதை தாண்டி ஆக்சுவல் புரோட்டோகால் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி கேஸ் இதானா இந்த மாதிரி இஷ்யூல மாட்டுறாங்கன்னா நார்காட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் போடணும், அவங்க மேல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும், கம்ப்ளைண்ட் எடுத்து அதற்கப்புறம் அது விசாரணைக்கு போய் அது இல்லைன்னு கிளியர் ஆகணும். இதுதான் வந்து யூஷுவல் புரோட்டோகால்.
ஆனா அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் அதுக்கு போதும்னு சொல்லிட்டாரு, அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டாருன்னு போறாங்க. அதை விட எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணே முடிச்சிடுறேன். நான் அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு செம கவுண்டர் வந்தது அல்லது ஒரு முட்டு வந்தது. எப்படின்னா, சரத் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் டார்கெட் செய்யப்படுகிறாரா? இது சரி தவறு உண்மை பொய்ன்றெல்லாம் தாண்டி இத முடிச்சு விடுறதுக்கு வந்து கேஸ்டை துணை கொள்ளல் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அவங்க போறாங்கல்ல. ஆனா உண்மையிலே வந்து இதே கேள்வி வந்து எஸ் சிவசங்கர் வன்னியர் என்பதால் அவர் டார்கெட் செய்யப்படுகிறாரா? வேணுக்குனே வந்து அவர் உதவியாளர் பேர்ல ஒருத்தரை போட்டு அவர் வந்து இவர் பிரச்சனைகளை இவர் நிறைய காசு அடிச்சிட்டாரு அப்படின்னு வேணுக்குனே அவர் மேல பழி போடுறாங்க. அவர் உதவியாளரே அவர் கிடையாதுன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இது அவர் டார்கெட் பண்ணப்படுறாரு வன்னியர் என்பதாலா அப்படின்னு இந்த பக்கம் கேள்வி கேட்க ஆள் இல்ல. கேள்வி கேட்க ஆள் வந்து ஏன்னா எப்படி கேஸ்ட பேசுறது, எப்படி வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்றாங்களான்னு கேட்டா நம்ம சமூக நீதிக்கு எதிராக பேசணுமோ ஆயிடுமோ அந்த குட்மேன் டிராப்ல மாட்டிக்கிறதுனால யாருமே வந்து அந்த ஸ்டெச்சுக்கு போறது இல்லை. இப்போ நீங்க திரும்ப கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க, இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஆணவ கொலை நடக்குது, ஆணவ கொலையை எதிர்த்து பேரணின்னு ஒரு கட்சி போகுது. யாரை எதிர்த்து பேரணி போறீங்க? யாரை எதிர்க்கிறீங்க? யார் இருக்கீங்க? இப்போ நீங்க ஒரு ஆட்சியில ஒரு வகையில் பங்கெடுத்திருக்கீங்க, ஒரு மினிஸ்ட்ரி உங்களுதுன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு மட்டும் நீங்க பொறுப்பு ஆயிடுது. மீது எல்லா மினிஸ்ட்ரிலையும் நீங்க பொறுப்பு தானே. இது உங்க கட்சி தான், நீங்க பதில் சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட யாரும் கேட்க வர மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்னவா இருக்குன்னா அத்தனை பேர் அழிஞ்சு போறது இல்ல. தலைவர்களினுடைய கேள்வியில இருந்து நாம கேள்வி எழுப்புற பழக்கத்தை நம்ம விட்டுட்டோம். திருமாவளவன் என்ன கேட்கிறாரு, காட்டுமன்னார் கோயில்ல இருந்து நான் போட்டி போடாத திமுக தலைவர்கிட்ட போய் கேட்கணும். என்ன மயிருக்கு திமுக தலைவர்கிட்ட கேட்கணும்? போட்டி போட போறேன்னு அறிவிச்சது யாரு? நீங்க தானே. போட்டி போடலன்னு திருப்பி அறிவிச்சது யாரு? நீங்க தானே. சரி, மாற்று வேட்பாளரா விசிகாவிலே ஆள் இல்லாம காங்கிரஸ்ல இருந்து கூட்டி கொண்டாந்து போட்டது யாரு? நீங்க தானே. இதுல திமுக என்ன ரோல் பண்ணுச்சுன்னு ஒண்ணு நீங்க சொல்லுங்க. ஆமா, இவர் என்கிட்ட ஒருத்தர் பேசினாரு, நீங்க நிக்க கூடாதுன்னு சொன்னாரு, அதனால நான் பயந்துக்கிட்டு நிக்கல, அப்படியாவது அனௌன்ஸ் பண்ணணும்ல அவரு. அதை எதுவுமே சொல்லாம ஒரு தொகுதி 8 தொகுதி கொடுக்குறோம், 8 தொகுதி இவர் தான் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வர்றாரு. 8 தொகுதியில காட்டுமன்னார் கோயில வாங்கிட்டு வர்றது இவர் தான் வாங்கிட்டு வர்றாரு. 8 தொகுதியிலையும் பானை சின்னத்துல நிக்க போறது இவர் தான் நிக்க போறாரு. 8 தொகுதியிலையும் இந்த தொகுதியில ஒரு வேட்பாளரை நிறுத்துங்கன்னு திமுக ஏதாவது சொல்லிச்சா? இன்னைக்கு ஆளூர் சானவாசிக்கு சீட்டு கொடுக்குறாரு, சீட்டு கொடுக்கல, அது அவரோட பிரச்சனை, அது அவர் பிரச்சனை, ஆளூர் சானவாசி பிரச்சனை, விசிகா பிரச்சனை. இதுல திமுக ஏதாவது கருத்து சொல்லிச்சா? திமுகவோட அதிகாரப்பூர்வ நபர்கள் யாராவது கருத்து சொன்னாங்களா? காட்டுமன்னார் கோயில்ல இவர் நிக்கலாம் நிக்க கூடாதுன்னு திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நபர்கள் யாராவது கருத்து சொன்னாங்களா? தேர்தல் பணிக்குழு செயலாளர் யாராவது கருத்து சொன்னாங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க திமுகவை நோக்கி எதுக்கு எழுப்புறீங்க கேள்வி? அப்போ ஒன்னால ஒரு சுயமான ஒரு முடிவை எடுக்க முடியலையா உங்களால? இந்த கேள்வி நம்ம கேட்கணுமா கேட்க கூடாதா? நீங்க வந்து கருத்தியல் பேராசன்னு சொல்றீங்களே, ஒரு தேர்தல்ல வந்து ஆமா யார் எதிர்த்தாலும் எதுக்காவிட்டாலும் நான் காட்டுமன்னார் கோயிலுக்கு இருப்பேன் நின்றுட்டு போயிருக்க வேண்டியதானே? இல்ல, அதை விட ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கரூர் இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்பொழுது கரூர் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து திரும்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்ற பேர்ல ஒண்ணு கேட்டார். இது வரைக்கும் ஏன் விஜய் மேல வந்து டிஎம்கே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது, ஒருவேளை அண்டர்ஸ்டாண்டிங் விஜய்க்கும் டிஎம்கேவுக்கும் இருக்கோ அப்படின்றத ஒரு கேள்வியா கேட்டிருந்தார். அவர் கேட்ட உடனே அந்த வழக்கமான குட்மேன் பார், நாம கேட்க வேண்டியதெல்லாம் அவர் கேட்கிறாரு, பயங்கரமா இருக்கு, அண்ணன் ஃபயர், அண்ணனுக்கு ட்ரிபிள் ஃபயர் அப்படின்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமே நான் உடனடியாக போன் பண்ணி ஆதவுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்போ ஒருத்தருக்கு ஆறுதல் சொன்னேன் அல்லது நான் அவருக்கு வந்து நான் அப்பவே போன்ல நான் கான்டாக்ட்ல இருந்திருக்கேன் அப்படின்னா அப்ப உண்மையிலே யார் விஜய் கூட அண்டர் கரண்ட் டீலிங்ல இருந்திருக்கிறது? அவரு தானே. இந்த கேள்வி ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, இவரை கேள்வி கேட்டால் இந்த இந்த குட் பர்சன் என்ற இமேஜ்ல இருந்து நம்ம விழுந்துருவோமோ, இவர் எதிராக அழியப்படுவாரோ, அறியப்பட்டுக்குங்க, அசிங்கப்பட்டுக்குங்க, மோசமா தெரியப்பட்டுக்குங்க. ஆனா ஒரு உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு சுகர் கோட்டட் ட்ரூத்தோட ஒரு பிட்டர் ப்ரூட்டல் ட்ரூத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த கேள்வியை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இல்லை அவருக்கு நான் மறுப்பு சொல்றேன், அவர் ஏன் இப்படி செய்யறாருன்னு தெரியவில்லை, அண்ணனுடைய நிலைப்பாடுகள் கொஞ்ச காலமாக வருத்தம் அளிக்குது. நீங்க ஏன் முரசொலியில தலையங்க எழுதுற கலைஞர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கலைஞர் கிடையாது இல்லையா? ஏன் எல்லாருமே வந்து கலைஞராகவும் ஸ்டாலினாகவும் உங்களை நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி சொல்லணும்? அவர் ஸ்டாலின் நாகரிக அரசியல் செய்யறாரு, அவரு செய்யறாரு, இவர் செஞ்சா போறாருங்க, அவரோட இயல்பு அதுதானே, அவங்க பண்ணிட்டு போட்டோம். அதே மாநில ஏன் எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அல்லது இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் யாரும் ரைஸ் பண்ணாம இருக்காங்கன்றதா இது. அவங்க கேள்வி கேட்கிற மாதிரி அவருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கலாம். இந்த கேள்விக்கு திரும்ப இது வரைக்கும் பதில் சொல்லாத நாள்
அல்லது காதர் மதியின் பதில் சொல்லாதனால், சண்முகம் பதில் சொல்லாதனால், டிஎம்கே ஆட்களாகவே இதற்கு இன்னும் ஒரு பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் டவுன் போடுறதுக்கோ இல்ல இன்றைய டே கணக்குன்னு சொல்லி போடுறதுக்கோ எவ்வளவு நாள் ஆகும்? அந்த நெருக்கடி அவங்களுக்கு கொடுக்காம அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, நம்ம பதில் சொல்லுவோம். இல்ல அவங்க விஷயம் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். நான் நினைச்சேன் நான் யாருக்காவது பேசணும்னு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த திமுக தலைவர் வந்து 3 நாளா வந்து இந்த ஆட்சி ரொம்ப நாளா நீடிக்காது, இந்த ஆட்சி ரொம்ப நாளா நீடிக்காது. இங்க 2 சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். 2006 தேர்தலில் வந்து திமுக வந்து 96 தான் இருக்குது. அப்ப ஜெயலலிதா வந்து மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொன்னாங்க. ஆனா அரசை தூக்குறதுக்காகவோ இந்த அரசு நீடிக்காதுன்னு ஜெயலலிதா எப்பவுமே பேசணும்ல, மைனாரிட்டி அரசு மட்டும்தான் பேசணும். ஆனா இந்த ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா 2001, 2002 நம்ம தனி மெஜாரிட்டி இருக்கும் போதும் எடப்பாடி பழனிசாமி மாசத்துக்கு ஒரு தடவை அடுத்த அமாவாசையில திமுக ஆட்சி, அடுத்த அமாவாசையில திமுக ஆட்சி, அடுத்த அமாவாசைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோம். அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும், கட்சி தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் அதுக்காக எடப்பாடியை வந்து திமுக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல அமாவாசை எடப்பாடினே சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. ஏண்டா ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு அந்த ஆட்சி நீடிக்கும் நீடிக்காதுன்னு சொல்றீங்க, அது எப்படி சொல்ல போற? திமுகவுல இருந்து யாரும் வரப்போறாங்களா? நீ ஆட்சி கட்சி நடவடிக்கை இருக்க முடியாது. ஒரு இம்மி கணக்கு கூட திமுகவுல இருந்து கேட்கல. இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை, இருக்கிற எம்எல்ஏவை பூரா விலைக்கு வாங்குறீங்க. திமுக கூட்டணியில திமுக சின்னத்துல திமுக தொண்டனாக பதிவு செய்யப்பட்ட ஒரு 2 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டதாக அந்த கட்சி தலைவர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கம்யூனிஸ்ட தோழர்களுக்கோ கம்யூனிஸ்ட தோழர்கள்னு சொல்றதை பாருங்க, வாய் அப்படியே வந்துருச்சு பாருங்க. நம்ம எப்படி பழக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருக்கோ ஐயுஎம்எலுக்கோ தெரியல. ஆனா நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்க, அவர் வந்து திமுக தலைவர் போய் சொல்றாரு இந்த ஆட்சி ரொம்ப நாள், ஆமாடா ரொம்ப நாள் நீடிக்காது, எப்படி நீடிக்கும்? நீங்க வந்து அறுதி பெரும்பான்மை இல்லையே. இன்னைக்கு தாவேகாக்குள்ளேயே மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கல, அந்த போஸ்ட் கிடைக்கல, இந்த போஸ்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 40 பேர் நான் வந்து கட்சியை விட்டு வெளியில போறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாரு கேட்டா என்ன பண்ணுவாங்க? இதுக்கு வந்து லாஜிக்கலா வந்து ரீசன் இருக்கா இல்லையா பொலிட்டிக்கலா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா. அப்ப தலைவர் போய் நான் தலைவர் சொல்றது இடைத்தேர் தலைவர் போய் அந்த மாதிரி பேசலான்னு சொன்னா அதுல என்ன தவறு இருக்கு? முதல்ல நீ போய் சூட்கேஸை வாங்கிக்கிட்டு நீ 2 எம்எல்ஏ வந்து அடிமாட்டி விலைக்கு வித்து நீ ஆதரவு கொடுக்க சொல்லுவ. நீ நிப்ப ஏன் இவ்வளவு 54 எம்எல்ஏ 57 எம்எல்ஏ இருக்குமே, ஒரு ஆளை பத்தி ஒரு மூச்சு சொல்ல. நீ இன்னைக்கு சொல்றல தாவேகால வந்து நீங்க வந்து திட்டக்குடி எம்எல்ஏ, நெய்வேலி எம்எல்ஏ அவர் கொடுத்துட்டாரு, இவங்க கொடுத்துட்டாங்க. ஏன் யாராவது ஒரு ஆளை இங்க மூவ் பண்ண சொல்ல கேட்கணும்ல? இதை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும் போதோ சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம தான் இன்னைக்கு பத்திரிகையாளர், நம்ம தான் இன்னைக்கு வந்து உண்மைக்காக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆமாம், திமுக தலைவர் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, இது வந்து ஒரு அறுதி பெரும்பான்மையற்ற குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரான ஒரு அரசுங்கிறத நம்ம பதிவு பண்ணணுமா வேணாமா? இதை ஊடகங்கள்ட்ட தைரியமா பேசணும். இதை பேசுறதுக்கு எல்லாருக்குமே தயக்கமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா அது, அறுதி பெரும்பான்மையோட ஒரு அரசு இருந்துச்சு, காலையில எந்திரிச்சா எடப்பாடி வந்து அடுத்த அமாவாசைக்கு இந்த ஆட்சி இருக்காது, அண்ணாமலை வந்து நாங்க வந்து டெல்லியில பேசியாச்சு இந்த ஆட்சியை கழிச்சிருவோம், இதெல்லாம் நடந்துச்சு நடக்கலையாமா? கண்டிப்பா நடந்துச்சு. அதையெல்லாம் பேசாம எப்படா ஆட்சிக்கு அவ்வளவு பிசிகாவை திடீர்னு கிளம்புவாங்க. அது எப்படின்னா பிசிக தலைவர் வந்து அதிருப்தியில் இருப்பதாக ஒரு கருத்து. இது என்ன இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய செய்திகள் வந்து எனக்கு படிக்கும் போதே ஒரு கருத்து நிலவுகிறதுனாலே அது வந்து ஒரு நேரடி செட். அது உண்மையும் இருக்காது, பொய்யும் இருக்காது, எவனுக்கு யாருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்க வேணாம். ஒரு மீடியாவே அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சமூக வலைத்தளத்துல வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம அரசியலுக்காக இயங்கக்கூடிய நமக்கு என்ன இருக்கு? ஆமா இந்த ஆட்சி நீடிக்காது, தலைவர் சொன்னது சரிதான் அப்படின்னு பேசுறதுக்குரிய தைரியம் நமக்கு என்னைக்கு வருதோ வரும். அது கண்டிப்பா வந்திருப்பாரு கொஞ்ச நாள்ல. கண்டிப்பாக மற்ற விஷயங்கள் இருக்கட்டும். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. ரொம்ப நேரம் நான் உட்காந்துட்டேன். எனக்கும் நானும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஜாயின் பண்ண முடிஞ்சு, லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான். தேங்க்யூ ஹோஸ்ட் ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. குட் ஈவினிங் எல்லாருக்கும்.
பிலால் அலியார் அண்ட் டாக்டர் ராதா அந்த 2 பேருமே நல்லா பேசுனீங்க. லைக் வேலிட் பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. லைக் நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் இதுல இருந்து நம்ம அடுத்த லெவல் ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு தேவையான ஒரு கருத்தும் கூட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய டேக்அவேஸ் இருந்துச்சு இந்த ஸ்பேஸ்ல. அப்புறம் நான் என்னோட கருத்தை நான் பாக்குறது இமேஜ் ட்ராப் அப்படிங்கிறத விட லைக் பொலிட்டிக்கல் ட்ராப்பா தான் நான் இப்ப பாக்குறேன். லைக் எப்படி சொல்றேன்னா லைக் நம்ம ஒரு ஸ்டெப் பிஹைண்டா தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ரீசன்ட் ஒரு 2 வாரத்தோட நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அலிகேஷன் வருது, அதுவாவே பாப்பப் ஆகுது. நம்ம வந்து வித் ஃபேக்ட்ஸோட நம்ம அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். அவங்க கவுண்டர் நரேட்டிவ் தான் செட் பண்றாங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவாவோ இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்சனல் நரேட்டிவாவோ நம்ம மேல டார்கெட் பண்றாங்க. அதோட அது முடிஞ்சிருதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸா நம்ம இன்னும் ஒரு ஃபார் அஹெடா இருக்கலாமே, ஒரு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யாராவது சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தேங்கிட்டுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இஷ்யூஸ் வந்து அங்கங்க அப்படி அப்படியே டிராப் ஆகி நின்றுதோ, விட்டுடுறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டினியூஷன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுக்கிறது இல்லை, நம்மளும் எடுக்காத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை தான் நான் இங்கே பதிய வைக்க விரும்பினேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹோஸ்ட். தேங்க்யூ.
தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூமா.